இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி சொல்லவே இருக்கக்கூடாது நான் ஆக்சுவலி. அந்த பட் இன்டர்வியூ எவ்வளவு எனிவே நேரம் ஆச்சு? அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணீங்களா இல்ல எப்படி? சொதப்பல் தான். எங்க நல்லா போச்சு. ஓ, அது ஒரு சொதப்பல் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே. இதை நான் ஏன் சொல்ல வரேன், சொதப்பலாதான் ஆகும். அந்த மாதிரி அத்தனை சொதப்பல்லாம் பார்த்தாதான் ம், ம். நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு ஒரு மனநிலையே கிரியேட் ஆகும். சோ பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும் நம்ம அப்படி சொல்லிட்டு. ஆமா ப்ரோ. இது லாஸ்ட் 4 இயர்ஸே அட்டன் பண்ணாம இருந்தது கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் தான். அது நம்ம தப்பு தான். ஆக்சுவலாக நிறைய அட்டன் பண்ணனா தான் அந்த இது போகும். எப்படி கேட்பாங்க எல்லாமே ஒரு ஐடியாவே வரும். ஃபர்ஸ்ட் 2 3 கம்பெனி அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அப்புறம் பழகிரும். ஸோ அட்டன் பண்ணணும் எல்லாருமே. ம் கரெக்ட். எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. தப்போ ரைட்டோ, நான் அட்டன் பண்றேன்ப்பா, அவ்வளவுதான். அட்டன் பண்ணுங்க. நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான். நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அது அது நடக்குமா? அது எப்ப நடக்கும்? அந்த பர்ஃபெக்ஷன் திங் எப்பப்ப நடக்கும்? நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா மாறி அப்பதான் மாறும். அது அப்பதான் கிடைக்கும் எனக்கு. கரெக்ட்டுங்களா? நான் எப்ப எக்ஸ்பீரியன்ஸா மாறி, நான் எப்ப போட்டு, நான் எப்ப அது பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம டைமே ஆயிடும். வேற ஒருத்தவங்களுக்கு அந்த வேலையும் கிடைச்சிரும். சொல்றது புரியுதா? மார்க்கெட்டுக்கு தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்றத அடாப்டபிளா எடுத்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு பர்சன் இருக்கிறாங்களான்றதுதான் தேவை. சொல்றது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, எனக்கு கண்டினியூ செஷன் இருக்கு இன்னைக்கு. 2 செஷனா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனிவே அந்த எல்லாரையும் இந்த ஒரே இதுல புல் பண்ணிடுறேன் நான் ஆக்சுவலி. ஓகே கைஸ், ஐ திங்க் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்டர்வியூக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்திருந்தார், டிசிஎஸ் சாரி அக்சென்சர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் இன்னைக்கு என்ன பெங்களூர்ல மீட் பண்றதுக்கு. அவர் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு டிசைன் இன்ட்ரெஸ்ட், நல்லா டிசைன் எல்லாம் படிச்சிருக்காரு. ஓகேவா? பட் ஆனா எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. நான் எல்லாமே படிச்சுட்டேன். சேம் ஸ்டோரி லைக் ஸ்வாதி அண்ட் கவி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மாதிரியே அவர் ஒரு டிசிஎஸ் அக்சென்சர் ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அண்ட் தென் ஒன் மோர் கங்கராச்சுலேஷன் ஃபார் ஸ்வாதி ஆல்சோ. அவங்களுக்குமே யூஐ யூஎக்ஸ் டெஸ்டிங் ஜாப்ல ஒர்க் கிடைச்சிருக்கு, டிசிஎஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ கங்கராச்சுலேஷன் ஸ்வாதி. ஸோ நல்லா பண்ணுங்க, பயப்படாம பண்ணுங்க. நம்மளுக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கான்பிடென்ட். ஓகே, கெட் த கான்பிடென்ட் ஃபர்ஸ்ட், தென் ஆட்டோமேட்டிக்லி ஆல் த திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே கேக்குதா? ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே, சூப்பர். சோ நீங்க உங்க கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்க எல்லாமே நிஜம்தான். யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்ல வந்துட்டு இருக்கீங்களோ, சோ நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இட்ஸ் ஹேப்பனிங். வேலை இல்லாம யாரா இருக்காங்க? வேலை கிடைக்காம இல்லாம இருக்கு. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் கைஸ். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாருக்காவது மார்க்கெட்ல எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ, அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சார் இந்த இன்டர்ன்ஷிப் போலாமா, ஒரு 1000 ரூபாய் அவங்க நம்மள பே பண்ண சொல்றாங்க, அதுக்கு என்ன சார் பண்றது, இந்த மாதிரிலாம் சொல்றீங்க கைஸ். அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி போடணும் அவசியமே இல்லை கைஸ். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? யூ டோன்ட் நீட் டு கிரியேட் ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் அ பெய்டு இன்டர்ன்ஷிப். சம்ஒன், யாராவது ஒருத்தவங்க பே பண்ண தயாரா இருந்தாங்கன்னா பண்ணுங்க. அதாவது ஒரு அட்லீஸ்ட் எனக்கு பே கூட பண்ண தேவையில்லை, நான் ஃப்ரீயா கத்துக்கினா கூட கத்துக்குங்க. ஆனா நீங்க பே பண்ணணும்ன்ற யாராவது கேட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஸ்கேம் தான். உங்களை சும்மா என்கேஜ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி. இந்த சர்டிபிகேட் மட்டுமே கொடுக்குறதுனே ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்கு மார்க்கெட்ல. அதெல்லாம் நீங்க தயவு செய்து சொல்ற அட்டனே பண்ணாதீங்க. தயவு செய்து அப்ளை பண்றதுக்கு நிறுத்திடுங்க. அந்த ஒரு சில கம்பெனி பேர் சொல்லலாம், அது வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வினோத் ஒரு சில ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கம்பெனில. அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க உங்களை. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க பண்ணுங்க. ஆனா பேமெண்ட்னு கேட்கும்போது தயவு செய்து பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஸ்கேம் ஒன்லி. ஓகே,
பிகாஸ் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு டாஸ்க் பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்களை யாரும் இன்டராக்டிவா யூட்டிலைஸ் பண்ண போறது கிடையாது. அங்க போய் கத்துக்கிட்டு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கு நம்ம போகணும்? முடிஞ்சா என்கிட்ட இருந்து 2 வேலையை வாங்கிக்கங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ டோன்ட் கோ ஃபார் அ இன்டர்ன்ஷிப் விச் ஸ்டூடெண்ட் ஆர் கேண்டிடேட் ஷுட் பே ஃபார் த பீப்புள், ஃபார் த எம்ப்ளாயர். கம்பெனிக்கு நீங்க பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க போக தேவையில்லை. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா தாராளமா பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட்டடா இருக்கிற ஒரு பர்சன், நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய 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 திறமைக்கும் உங்களுடைய நீடுக்கும் ஒரு சில மதிப்பு இருக்கு. அதை மறக்காம யூட்டிலைஸ் பண்ண கத்துக்குங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுது அவங்களா இருக்கும். ஸோ யாரும் வந்து இந்த ஃப்ரீ ஜாப்ஸ், சாரி பெய்டு, நீங்க பே பண்ணி போகணுன்ற ஜாப்க்கு எல்லாம் போக தேவையில்லை. லக்ஷ்மண் சார் சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல உள்ள போயிடணும் அப்படி சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்டு கைஸ், நீங்க போடணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ அக்சென்சர்ல இருந்து எனக்கு என்ன டாஸ்க் வந்துச்சு, அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு. Sir, எஸ்னா எஸ் அப்படியே சாட்ல போட்டுருங்க. நான் அக்சென்சர்ல எப்படி கிராக் பண்ணன்றத ஒரு 1 hour பிபிடி ஷேர் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டாஸ்க் அதுதான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு லைவாவே ஒண்ணு பண்ண போறேன் நான் ஆக்சுவலி. ஓகே, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கவிக்கு வந்து இப்ப லைவா டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டாஸ்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காட்ட போறேன். ஓகே, காட்டலாமா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கொடுத்தது. அவன் இது பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான் ஆக்சுவலாக, பண்ண முடியாம. ஸோ எனக்கு அப்கமிங் வீக்ல இருக்கும். நோ ப்ராப்ளம். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். டாக்குமெண்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க இது உடையும் ரொம்ப. டாக்குமெண்டா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. இது ஒன்றும் ஓபன் தெரியாது. பண்ணுறோம். ம் சாட்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே. ஆனா அவர் நல்ல ஃப்ரெண்டா இருக்காருப்பா, அவரு சூப்பரா அனுப்பியிருக்காரு. இது உள்ள பண்ணிட்டு ஸ்கிரீனிங்ல இருக்கும்போது எடுத்தான் அவன். ஓகே ஓகே. ஸோ டிசைன் சொல்யூஷன். ஓகே, so design a solution to onboard a new retail banking customer and create a personalized dashboard for the account. And the leading bank wants to encourage digital the customer. When the customer opens account online, they should go through the intuitive onboarding process and across the dashboard and provides a clear view about the financial status and transactions. Expectable deliverables. Document your approach and solve the user problem. Okay. And then artifacts, sketches, concept. Okay, user persona. Okay, bank and manager and customer. Okay, journey map and information architecture. Interactive responsive Wi-Fi prototype. ரொம்ப 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 சிரிப்பு. 2 scenarios கேட்டிருக்காங்க. ஓகே, create a landing page, customer view post login. Response should be backed by a strong data, design principle and reusability whenever applicable. Okay, done. Create a component variants. Figma தான் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, டன். Do not download the third party plugins. Do not access the any restriction portal websites. Do not use it any copyright design assets. சிறப்பான சம்பவம். ஓகே, default however active disable error. Define the different state of okay any component. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான். ரொம்ப பெரிய டஃப்பான ப்ராடக்டே கிடையவே கிடையாது. ஏன் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள்ப்பா. எப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னு தெரியுதுங்களா? ஒரு பேங்கிங், நீங்க வந்து ஒரு பேங்கிங் ஆப்பை வந்து உருவாக்க போறீங்க. அந்த பேங்கிங் ஆப்ல என்ன பண்ணணும்? லைக் யூ நீட் டு கிரியேட் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த நியூ ஆன்போர்டிங் கிளைண்ட் ஆர் ஆன்போர்டிங் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 2018 19 பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அப்படியே லைவ்ல போயிட்டு உங்களுக்கு இதுல காட்டிடுறேன். ஓகே, go to Google Play Store. Google Play Store, go to Android apps. Okay, and type
phone. Okay. Okay, type BBK plus. ஓகே, இதான் கம்பெனி பேரு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அப்போ பண்ண டிசைனு கொஞ்சம் மொக்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உடனே சொல்லிடக்கூடாது என்ன இந்த டிசைன் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்களுக்கு ஒரு இதுவா காட்டுறேன். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ண ஐ மீன் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு இது பண்ணணும், நேர்ல போய் சப்மிட் பண்ணணும். நாங்க என்ன பண்ணோம், அதுக்குன்னு ஒரு ஆன்லைன் சொல்யூஷன், ஒரு ஆப்பே பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஆப் பண்ணோம் ஆக்சுவலி நம்ம. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த அப்ளிகேஷன். Choose your account. Okay, select your currency. Bank on schedule. Okay, it's a hub. இந்த மாதிரி இன்னும் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது இது உள்ள. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த கரெக்ட் எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் நீங்க பண்ண போறீங்க கவி. ஓகே, சிம்பிள் திங். இதே விஷயத்த நீங்க அப்படியே பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு வேற ஒரு ப்ராடக்ட் எடுத்துங்க, லைக் ஆக்சிஸ். ஓகே, டேக் த ப்ராடக்ட். சி, அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுடைய சென்ட் மணி அந்த போர்ட்டல் எல்லாத்துக்கான டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்களுடைய டேஷ்போர்ட் சிம்பிள். லைவ்ல இருந்து எடுக்கணும் மேட்ரை. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, த திங் ஷுட் பி லைவ்லி. தட் இஸ் வாட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னப்பா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ? அப்படியே சேட்ல போடுங்க பார்க்கலாம். வாட் வி ஆர் டூயிங். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? Competitor analysis. Who said that? Balaji. Balaji, very good. So we are doing competitor benchmarking. The current companies, how they are showing their data. பாத்தீங்களா, நானே 3 ப்ராடக்ட் எடுத்துட்டேன். ஓகே, so this is what the competitor benchmarking கவி. So you need to take some screenshot like that and you need to paste it the Figma. அவர் உங்க ஃப்ரெண்ட் எப்படி எனக்கு பண்ணாருன்னு தெரியாது, ஆனா நீங்க பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும், ரிசர்ச் பண்ணி பண்ணணும். நல்லா அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு நார்மல் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கும் ஒரு நார்மல் யூஐ டிசைனருக்கு வித்தியாசமே என்ன தெரியுமா? அவன் கரெக்டான ஃபிக்மாவை மெயின்டைன் பண்ணுவான், கரெக்டா ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் கொண்டு வருவான். எப்படி ப்ரோ அதை கொண்டு வர்றது? ஸ்வாதி, உங்களோட ஸ்கிரீன் முடிஞ்சா ஓபன் பண்ணி காட்ட முடியுமா ஸ்வாதி? எஸ் ப்ரோ. எந்த ஸ்கிரீன் ப்ரோ? கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் தான் அட்டெண்ட் பண்றீங்களா? ஆமாம் ப்ரோ. அப்படியே உங்களுடைய ஃபிக்மாவை தயவு செய்து அப்படியே ஓபன் பண்ணி நம்ம பசங்களை ஏதாவது காட்டுங்க பார்க்கலாம், நீங்க பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். சோ மத்தவங்க பண்ண தப்பு நம்ம பண்ணக்கூடாது. நேரா நீங்க போய் யூஎக்ஸ் யூஐ அப்ரோச் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவோம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஸ்வாதி. யூஐ யூஎக்ஸ் பொறுத்த வரையும் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. ஓகேவா? சிம்பிள் திங். லைக் நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சோனான்றதை காட்டிடணும், ஜெயிச்சிடலாம். ஆரோ, பிளே ஸ்டோருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குமா நம்மளுக்கு? அங்க கண்டிப்பா இருக்குமா காம்படிட்டர் இருக்கணும் பெஞ்ச்மார்க்? இருக்கணும் இருக்கணும். ஓகே, இல்லாட்டி ஜஸ்ட் கூகுள்ல கூட எடுக்கலாமா? இல்ல அதெல்லாம் யூ allowed? கேன் டேக் கூகுள் ஆல்சோ, நாட் அ ப்ராப்ளம். நல்லா ஓகே. புரிஞ்சுக்கங்க கவி. ஓகே, everyone knows UI UX design is a research process. If someone is restricting your knowledge and idea, you are not a saint, you are not a AI guy. Your mind குள்ள அப்படியே எல்லாம் ஓடிலாம் எடுத்துட்டு வர முடியாது. ஓகே, It's a creative process. You need to see the reference, you need to see the benchmarking, you need to do the competitor analysis. இதெல்லாம் பண்ணாம உங்களால எப்படி பண்ண முடியும்? ஓகே. அவங்க சொன்னது என்னன்னா, வேற எதுவும் டிசைன்ஸ் தூக்கிட்டு வந்துட போடாதீங்க, வேற எதுவும் வெப்சைட் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களோட காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணாலும் யாரும் சொல்லவே இல்லையே. இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம்ல நார்மலா இன்டர்வியூல? Yeah, definitely you can take the inspiration.
ஓகே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் ஒன்று சொல்றேன். பிளகின்ஸ், கூகுள் பிளகின்ஸ், சாரி கூகுள் மெட்டீரியல் டிசைனு, அப்புறம் வந்து இந்த ஆப்பிள் மெட்டீரியல் டிசைன், விண்டோஸ் மெட்டீரியல் டிசைன், இதெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நோ நோ பிரச்சனை, நோ ஓகே. பிரச்சனை அதை யூஸ் பண்றதுக்கு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போய் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஸ்கிராட்ச்ல இருந்தே பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஸ்கிராட்ச்ல இருந்து தொடங்குவாங்க. அப்புறம் ஃபைனலா ம். சார் டைம் பத்தல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏதாச்சும் கேட்டா கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎக்ஸ்ல ஆமா, படிக்கணும். நீங்க இதுக்கு வந்து இது ஒரு அசெட்டை கிரியேட் பண்றதுக்கு காம்படிட்டர் ஒரு டிசைன் பண்ணலாம். சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு எனக்கு மினிமம் 1 டே டைம் எடுக்கும். அதுக்கு எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற பெஞ்ச் மார்க்கிங், அதாவது கூகுளோட இது பிளஸ் விண்டோஸோட இது, அதுக்கப்புறம் வந்து ஐஓஎஸ் ஓட இது, இவங்களோட இதெல்லாம் நம்மளோட பெஞ்ச் மார்க்கா பயன்படுத்தி நான் ஒரு அசெட் பில்ட் பண்ணிருக்கேன், நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி, நீங்க அப்படியே காட்டிட்டு கூடாது. அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சிஸ்டத்துல போட்டு நீங்க ஒரு டிசைன் சிஸ்டமா காட்டணும். அதை ம். அப்படியே நீங்க ஷோ பண்ணுங்க. சுவாதி, உங்களுடைய அந்த அந்த இது பண்ணிருந்தீங்களா, ரிசர்ச் பண்ணதெல்லாம் காட்டுங்களேன். இது இல்ல எனக்கு தேவைப்படுறது, இது கிடையாது. உங்களுடைய ஃபிக்மாவை நீங்க அந்த ஒரு மாதிரி ரஃபா வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த ரஃப் காட்டுங்க. நம்ம பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க யூஐயூஎக்ஸ்ல வின் பண்ணணும், யூஐயூஎக்ஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபிக்மா ஃபைல ஓபன் பண்ணி நான் ஒர்க் பண்ண ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்க நேரா போய் உங்களோட பிகின்ஸ்ல ஓபன் பண்ணி திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட், திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லாம நான் ஒர்க் பண்ணது இந்த ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ணேன், நான் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி டேட்டா தான் அப்படி சொல்லிட்டு அந்த ரா டேட்டாவே அந்த ரா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அங்கதான் உங்களோட கோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் என்னன்னு தெரியும். சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை டு ஷோகேஸ் யுவர் ரா ஒர்க். ஜூம் பண்ணுங்க சுவாதி, லிட்டில் பிட் ஜூம் டு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். லெஃப்ட்ல ஜூம் இட். ஓகே, see this guys, அவங்க பண்ண ரிசர்ச்சை அப்படியே மேப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒன்னும் அழுகலாம் இல்ல. she doesn't done any fancy fancy design here. she put all the data here. அப்படியே go further, Swati, go to right. Go to right, up little bit up. see, she labeled it, அவ்வளவுதான். so problem என்ன பண்ணணும், ஓகே என்னது டீடைல்ஸ் என்ன அப்படின்னு அந்த லிஸ்டிங் போட்டு அடுக்கி அந்த இன்ஃபர்மேஷனை தான் கெதர் பண்ணிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க சுவாதி. இதுவே சுவாதி இதை இன்னும் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவே தேவையே இல்லை, இதே பிரசன்ட் பண்ணி நீங்க உள்ள போயிடுங்க சொல்லிட்டு. ஜூம் பண்ணுங்க சுவாதி, லிட்டில் பிட் ஜூம் க்ளோசர். she did a heuristic evaluation for the existing app. அதுக்கான டேட்டா, அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுல இருக்கிற பிரச்சனை என்ன, ஃபைண்டிங்ஸ். ஓகே, அடுத்து போங்க சுவாதி. ஜூம் பண்ணுங்க லிட்டில் ரைட்ல. வெரி குட். சி, யூசர் பர்சோனா ரஃப் டேட்டா தான், ரா டேட்டா தான். இதுதான் மக்களுக்கு தேவைப்படுது கைஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை யூஐ யூஎக்ஸ் டிசைனரா மார்க்கெட்ல ஹையர் பண்றதுக்கு தேவைப்படுற விஷயமே இந்த ரா டேட்டா தான். நீ ராவா எப்படி டேட்டா வச்சு பிளே பண்ற கேம், தட் இஸ் வாட் மேட்டர். இந்த ஃபேன்சி டிசைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைதான்ப்பா, ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி நீ டேட்டா வச்சு ஒர்க் பண்றியான்றது தான் தேவை. ஜூம் பிட் த கஸ்டமர் ப்ராப்ளமா, காமன் ப்ராப்ளம், ஜூம் பிட். சி, எல்லா பர்சோனியாவில இருந்தும் ஒரு அவுட்புட் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒர்க் காட்டும் போது சுவாதியோடைய ஒர்க் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட டிசைன் ஆக்டிவிட்டி எனக்கு தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, ஷோ பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஒன்ஸ் வி டன் ஐடியேஷன் வி டிட் இந்த மாதிரி பர்சோனா பண்ணோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஜர்னி மேப் பண்ணும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணும், யூசர் ஃப்ளோ பண்ணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. கவி, உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்களா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க, யூசர் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. You should understand the user flow. How you can understand the user flow? ChatGPT போடுவீங்களா? ChatGPT போட்டுக்கலாம், பட் அக்சஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களே ஒரு கஸ்டமரா மாறி ஒரு ப்ராசஸ் இப்படிதான் நடக்கும்ன்றதுக்கான ஒரு பிளானை போடணும். அப்போ இப்ப தெரியுதுங்களா, நான் ஏன் ஒரு நாளைக்கு 100 வெப்சைட் ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன், பேங்க் அப்ளிகேஷன் கூட ஏன் ஓபன் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்றேன். போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஜர்னி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வரேன். இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர் ஜர்னி, உங்களுக்கு இப்போ கவியரசன் வந்து பேங்க் மேனேஜர் கிடையாதுப்பா, அவருக்கு பேங்கிங் ப்ராசஸ பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க எத்தனை வருஷத்துல ஒரு டைம் பேங்க் போயிருக்கீங்க கவி? ஒரு 10 to 15 டைம்ஸ், 10 வாட்டி போயிருப்பேன்.
போயிருப்பீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி ஏதாவது டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நோ ப்ரோ. நம்ம யூஸ் பண்ற அப்பார்ட் ஆப் ஃப்ரம் தான். ஜிபே, போன்பே, யூ நாட் ஹேவ் எனி டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃபினான்ஸ், கரெக்டா? எஸ் சார். இட்ஸ் வெரி வெரி டஃப். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ ஃபர்ஸ்ட். அப்போ காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் இல்லாம, கம்பேரிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் இல்லாம, யூ கேனாட் நோ த பேட்டர்ன் அட் ஆல். ஒரு யூசர் எப்படி உள்ள வருவா, எப்படி வெளியே போனன்ற பேட்டர்னே உங்களுக்கு தெரியாது. யூ காட் மை பாயிண்ட், ரைட்? எஸ் சார். So this is what you should understand. Okay, next போங்க ஸ்வாதி. ஒன்ஸ் அந்த நம்ம ஃப்ளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு காம்படிட்டர் பெஞ்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம்னா நம்ம வந்து எய்தர் ஃபிக்ஜாம்ல பண்ணணுமா இல்ல ஃபிக்மால பண்ணணுமா, எப்படி அந்த அஃபினிட்டி? ஃபிக்ஜாம்ல பண்ணாலும் ஓகே தான், நீங்க ஃபிக்மால பண்ணாலும் ஓகே தான். there is ஓகே no tool restriction at all. அதாவது டூல்ல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுப்பா. ஓகே. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ம். அதாவது எந்த டூல் கொடுத்தாலும் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே. there is no ஐடியா tool கிடைச்சது ப்ரோ. restriction. இந்த ஓகே. டூல தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அந்த டூல தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகே ஓகே. ஓகேவா ஸ்வாதி? கோ ஃபர்தர். ஓகே, அப்படியே அப்படியே ஒரு ஸ்டேஜா வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, என்னது அது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்க ஸ்வாதி லிட்டில் பிட். என்ன டாபிக் இது? நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறா ஸ்வாதி. ப்ரோ ஷேர் பண்ண ஆடியோ கேட்க மாட்டேங்குது. அப்படியா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் சம் இஷ்யூஸ் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். நீங்க போய் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. I need to give some permission or what? இப்ப அட்மிட் பண்ண முடியாதுன்னு பாருங்க. ஓகே, நான் உங்களை ஹோஸ்டா மாத்திடுறேன். ப்ரோ இப்ப பண்ண கேக்குதா? முடியல நினைக்கிறேன். இப்போ வந்துருச்சு யாரும். இப்ப நான் வந்து உங்களை ஹோஸ்டா மாத்திட்டேன். நீங்க இப்ப என்ன வந்து முடிச்சிட்ட பிறகு என்ன ஹோஸ்டா மாத்தி விட்டுருங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே டன். நீங்க இப்ப ஆட் பண்ணணும் ஒருத்தர், அங்க பிரகாஷ்னு ஒருத்தர் ஆட் ஆகுறாரு பாருங்க, ஒரு ஆட் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்க, இப்ப ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன். சோ நான் ஏன் ஸ்வாதியோட ஒர்க்கை ஷேர் பண்ண சொன்னேன்னா, ஸ்வாதி வந்து அப்பிலிருந்து என்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி ப்ரோ நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அது அவங்க ப்ரொஃபைல நான் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன், யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. நீங்க பண்ற ஒர்க் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஷேர் த டிராஃப்ட் ஒர்க் ஆல்சோ டு தி மென்டார். ஒரு மென்டாருக்கு வந்து ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கேட்கறதுல எந்த விதமான இதுவுமே இல்லை. உங்களுக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்கலாம்,
என்னுடைய ப்ரொஃபைல் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் ஒண்ணு, ஓகேங்களா? ரெண்டாவது, there is one more person are also there in our team. இன்னொரு பர்சன் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ட்ரை டு யூஸ் ஆல் த பீப்புள். ஃபீட்பேக் கேட்கறதுல குறையே கிடையாது நம்மளுக்கு. ஓகே, நீங்க என்ன ஹோஸ்டா மாத்தீங்க சுவாதி, நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூ ஷேர் யுவர் ஸ்கிரீன், ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த ப்ராசஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி ஹாய் பிரகாஷ், ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ செஷன் தான் போயிட்டு இருக்கு. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரோ மாத்திட்டேன், வந்துருச்சா? வந்துருச்சு. உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ பாருங்களேன், இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூசருடைய சேலஞ்சஸ் என்னன்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அவங்களுடைய ஒவ்வொரு டேட்டாவில இருந்து வந்த டேட்டா, லைக் பர்சோனால இருந்து, எம்பத்தி மேப்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல இருந்து வந்த டேட்டாஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ வாட் யூசர் கேன் டூ வித் த ரீடிசைன், அவங்களுடைய பெனிஃபிட் என்ன, அவங்க என்னெல்லாம் எடுத்துப்பாங்க, இதுல கிடைக்க போற பெனிஃபிட் என்னன்றத போட்டிருக்காங்க. அடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க டவுன். ஸோ ஸ்மால் சேஞ்ச் பிக் ரிசல்ட், டாபிக் டைட்டில்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் த பல்ஸ். அந்த இதுக்குள்ள வந்தோன்னு நீங்க ஒரு டிசைனராகவே மாறிடணும். ஒரு டிசைனர் போல சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கணும் உங்களுடைய இதுல, உங்களுடைய ஃபைல்ல. ஓகே, அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்க சுவாதி ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் குயிக்லி. ஸோ விக்கி, சாரி கவி, நீங்க என்ன பண்ணணும்னா இதான் பண்ணணும் கவி. ஸோ வாட் எவர் த திங்ஸ் தே ஆர் ஆஸ்கிங், ப்ளீஸ் ஒர்க். உங்களுடைய ஃபிக்மா வந்து உங்களோட ஒர்க் புக் மாதிரி. அந்த ஒர்க் புக்ல நான் டிசைன் மட்டும் பார்க்க கூடாது, ரிசர்ச் பண்ணதுக்கான இடமும் பார்க்கணும், இந்த மாதிரி டேட்டாவும் இருக்கணும் அதுல. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, எக்ஸ்பெக்டட் டெலிவரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்சோனா, பேங்க் மேனேஜர் அண்ட் கஸ்டமர் டிஐஒய், தென் ஜேர்னி மேப் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட் ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்ட்ராக்டிவ் ரெஸ்பான்சிவ் ஹைஃபை ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனி டூ சினாரியோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் கிரியேட் லேண்டிங் பேஜ் கஸ்டமர் வியூ பாஸ்ட் லாகின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸில் அவங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னா அது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்? ஆரோ காம்படிட்டர் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு யூசர் பெர்சோனா எடுத்து போட்டுட்டு ஜெர்னி மேப் போட்டுட்டு ஹைஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த 2 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? 1 ஹவர் 2 ஹவரில் தாராளமா பண்ணலாம் கவி. அதான் சொன்னாங்கல்ல, உங்களுடைய அந்த ஸ்பீட் இருக்குல்ல, ரிசர்ச் பண்ற ஸ்பீடு, ஓகேவா, உங்களுடைய டேட்டாவை கொண்டு வர ஸ்பீடு, அதெல்லாம் மச் ஃபாஸ்டரா இருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும், சரிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணி, ஓகேவா, நீங்க உங்களோட டேட்டா ஆர்கிடெக்சர் எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஓகேவா? வெயிட், ஐ வில் ஷோ யூ தட். எஸ். சோ இங்க இருந்து நீங்க கொஞ்சமே வாய்ஸ் லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் தான் லோவா இருக்கான்னு தெரியலையே. இல்ல எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் கால் வந்துச்சு. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப கிளியரா இருக்கு. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு, ஓகேவா? அது மட்டும் இல்லாம இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த அந்த உங்களுடைய இதுல வந்து லைக் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூ மே காட் இட். சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூசர் பர்சோனாவா கேட்டிருக்காங்களா? அவங்களே கொடுத்திருக்காங்க பேங்க் மேனேஜர் பர்சோனான்னு சொல்லிட்டு, சரியா?
ஓகே. ஓகே, இங்க பாருங்க. பேங்க் மேனேஜரோட ஒர்க். ஓகேங்களா? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன ப்ராப்ளம்னா, இந்த இடத்துல நீங்க படிக்கணும். நீங்க பேங்கிங் ரீட் நியூ ரீட்டைல் பேங்கிங் கஸ்டமர் அண்ட் கிரியேட் அ பர்சனலைஸ்ட் டேஷ்போர்ட் ஃபார் த அக்கௌண்ட். தேவைப்படுறது ஒரு அக்கௌண்ட் தான் உங்களை பில் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகேவா? இப்போ நீங்க ஆஸ் அ ஒரு யூசரா உங்களுடைய பினான்ஸ் நீட நீங்க என்னென்னலாம் அக்கௌண்ட்ல போய் பாப்பீங்கன்றத நாங்க பெஞ்ச் மார்க்லயே கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பெஞ்ச் மார்க்கு? என்னுடைய 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 இதோ பாருங்க, இங்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல நான் என்னென்னலாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அதாவது டேஷ்போர்ட்ல இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். நீங்க என்னென்ன மென்ஷன் பண்ணலாம்? லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் மென்ஷன் பண்ணலாமா? ம். லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்னென்ன? யூ கேன் மென்ஷன் அக்கௌண்டோடைய பெனிஃபிஷரி, அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, லாஸ்டா டிரான்சாக்ஷன் பண்ண ஹிஸ்டரி, அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணலாமா? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ திங். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஓகே, ஓகே. சோ இப்போ இந்த பெஞ்ச் மார்க்கிங் மூலியமாவே உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. சரியா? இப்போ பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? ஒரு பேங்க் மேனேஜர் இது இந்த பர்சனாக்குள்ள எதுக்கு வராரு? அத நீங்க தெரிஞ்சுக்கணும். why that bank persona is coming inside. நீங்க இங்க யோசிச்சு பாருங்களேன். a leading bank wants to ensure digital customer. When a customer opens account online, they should go to the intuitive onboarding process and across the dashboard provides the clear view financial transaction status. பாருங்க, மேல கேட்டிருக்கிறது ஒண்ணு, கீழே கேட்டிருக்கிறது ஒண்ணு. பாத்தீங்களா? அதாவது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லிட்டு டேஷ்போர்டையும் காட்ட சொல்லியிருக்காங்க. பர்சனலைஸ்டு டேஷ்போர்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. the word called personalization. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெளிவா அந்த இதுல இருந்து எடுக்கணும். அவங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்து எடுக்கணும். அப்போ பர்சனலைசேஷனா என்ன போய் கூகுள் பண்ணி பார்க்கணும். அப்போ இப்போ இங்க பாருங்களேன், நீங்க போய் கூகுள்ல போய் நிறைய ஆர்டிகல் படிக்க ஆரம்பிக்கணும் உடனே. அதாவது பர்சனலைஸ்டு பேங்கிங் டேஷ்போர்டு, பர்சனலைஸ்ட் பேங்கிங் டேஷ்போர்ட் போட்டு ஒரு தேடல் போயிட்டு மார்க்கெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் ஆன்லைன் ரிசர்ச். ஸோ அப்போ ஒரு பர்சனலைஸ்டு டேஷ்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கலாம், போய் ஏஐ மோட்ல போட்டு ஒரு சர்ச் போடலாம். போட்டுனா இப்போ நான் அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்களேன், என்ன கிடைச்சிருக்குன்னா, பர்சனலைஸ்டு டேஷ்போர்ட் ப்ரொவைட்ஸ் மோர் கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் அசோசியேட் இந்த மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதுல என்னென்னலாம் எதுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டாண்டர்ட் ஃபார் சேவிங் அட்வான்ஸ் எஸ்பிஎஸ். ஓகே, நீங்க வந்து இவங்க கிட்ட என்ன பண்ணணும், கொஞ்சம் தெளிவா கொஸ்டின் கேட்கணும். யூஐ யூஎக்ஸ் ஸ்கிரீன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸ்கிரீன்ஸ் going to create for personalized dashboard. பேங்கிங் டேஷ்போர்ட். அதான் நான் போட போறேன். ஓகேவா? சி இங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ நீங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க இவ்வளவு தூரம். ஓகேவா? ஆனா இவ்வளவு தூரம் உங்களால பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியாது. கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க என்ன பண்ணி எடுத்து போய் போட்டுறணும் உள்ள. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க பர்சனலைஸ் டேஷ்போர்ட் பண்றதுல அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல காட்டலாம். அதுல இருந்து நான் ஃபியூவா மட்டும் பிக் பண்ணிக்கிறேன், அதாவது எசென்சியல் திங்க் மட்டும் நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பெஸ்ட் ஃபின்டெக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆர்டிகல் இருக்குது. இந்த ஆர்டிகல்ல படிச்சுட்டு நீங்க அந்த டேட்டா கொண்டு போய் உள்ள போய் போடலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான் கவி. இட் இஸ் மோர் இன்டு ப்ராப்ளம் சால்விங். யூ ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம், தட்ஸ் இட். ஓகேவா? நீங்க வந்து சஜஷனா நிறைய கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மோர் ஆஃப் திங் இட்ஸ் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ், நாட் அ சிங்கிள் டே சொல்யூஷன். இந்த 2 hours நீங்க கொடுக்கறதா சொல்யூஷனா? நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? இது நான் கவிக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்குமே சொல்றேன்.
ஒரு ஒரு ஆப்ல, ஒரு பேங்கிங் ஆப்ல இல்ல ஒரு பினான்ஸ் ஆப்புக்குள்ள வரீங்கன்னா இந்த மாதிரி போய் ஆர்டிகல் எல்லாம் போய் படிங்க. பெஞ்ச் மார்க்கிங் என்ன பண்ணிருக்காங்கன்றதுக்கான ஆர்டிக்கல், இந்த மாதிரி பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னென்ன, இதெல்லாம் தெரியாம போய் நம்ம ஒரு ஆப்ல போய் டைரக்டா ஒர்க் பண்ணாம ஃபர்ஸ்ட் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. அந்த அந்த கொஸ்டினை இங்கே படிக்க ஆரம்பிங்க. இங்க பாருங்க, நான் தெளிவா ஒரு ஒரு லைன்ல இருந்து ஒரு ஒரு இன்புட் எடுக்கிறேன் பாத்தீங்களா? இப்போ இப்போ முன்னாடி வரையும் ஒரு கவிக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. கிரியேட் அ கஸ்டமைஸ், ஓகே, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற ஒரு பேஜ்னு சொல்லிட்டு லாகின் பேஜும் லேண்டிங் பேஜும் ஃபர்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துருவாரு. ப்ராப்பரா யூஎக்ஸ் படிக்காம போயிருந்தாருன்னா கவி. இப்ப நீங்க யூஎக்ஸ் படிச்சுட்டு போயிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க. இப்ப பாருங்க, நான் பர்சனலைஸ்டு டேஷ்போர்ட்னு போட்டதுனால எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுச்சா இன்னைக்கு? என்ன விக்கி, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுச்சாங்களா என்ன அவர் பண்ணிருப்பாரு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. இந்த மாதிரிலாம் நீ பண்ணியா, இந்த இதெல்லாம் போட்டியான்னு கேளுங்க. அவர் சொல்லியிருப்பாரு, இல்லப்பா நான் ஒரு லாகின் பேஜ் பண்ணிருப்பேன், ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ம். இன்புட் ஃபார்ம் ஒன்று பண்ணேன், அவ்வளவுதான் வந்துட்டேன் அப்படின்னு இருப்பாரு. திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு திங்க். நம்மளுக்கும் நார்மலாக இருக்கிற ஒரு டிசைனருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க இங்கதான் வேறுபடுத்தலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஓகே ப்ரோ, வி கேன் எய்தர் கோ வித் மொபைல் ஆர் வெப்சைட், ரெண்டுல எது வேணா பண்ணலாம்ல? அப்படி இல்லையே, அவங்க மென்ஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் லேட்டர் தானே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எப்படி வரும்? ரெண்டுமே ரெஸ்பான்சிவா ஒரே டயத்துல, அந்த கம்மி டயத்துல எப்படி டிசைன் பண்றது? should be, கீழே வெயிட் கீழே பண்ணுங்க, இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ரெஸ்பான்சிவ் ஷுட் பி யூனிக் இன்ஃபர்மேஷன் ஆ என்ஷூர் டிசைன். ஆட்டோ லேட் இன் ஃபிக்மா, தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல? அதான் மொபைல் ப்ரௌசர், அதாவது இந்த இது பண்ணிடணும், நீங்க இதுல பண்ணணும். மொபைல் அண்ட் டெஸ்க்டாப், ரெஸ்பான்சிவ் ஃபார் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப். அதாவது நீங்க பண்ண வேண்டியது மொபைல் ஆப் இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வெப் ஆப். ஓகேவா? ம். அந்த வெப் ஆப் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் இப்படி கம்மி பண்றத பாருங்க, இப்படி கம்மி பண்ணும்போது அது மொபைலாக மாறும். ம். ம். நான் வர பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் திஸ் இஸ் சார். ரெஸ்பான்சிவ் லேஅவுட். வெப் லேஅவுட், மொபைல் லேஅவுட், வெப் லேஅவுட், மொபைல் லேஅவுட், இப்படி நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். திஸ் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டேஷன். வெப்பை பண்ணிட்டு தென் யூ தட், அதாவது அதுவே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களோட மொபைல் வியூவா காட்டிங்க. ஓகே, செப்பரேட்டா தனித்தனியா காட்டலாமா? ஏன்னா ரெஸ்பான்சிவ் தனித்தனியா வந்து காட்டுறது டைம் 2 மணி நேரம் போதுமா உங்களுக்கு? ரெஸ்பான்சிவ் கொஞ்சம் யூஐ சைடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா ரெண்டும் தனித்தனியா காட்டலாமான்னு கேட்குறாரோ? உங்களுக்கு எது சிம்பிளா இருக்குதோ அதை பண்ணுங்க கவி, அவ்வளவுதான் சிம்பிள். ம். ம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வெப் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு நீங்க ம். தனியா ஒரு லே அவுட் போட்டு மொபைலுக்கு மட்டும் தனியா ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ம். ம். இல்ல ஒரே லே அவுட்டை போட்டு அதை நான் ரெஸ்பான்சிவா கன்வெர்ட் பண்ணி காட்டினாலும் உனக்கு ஓகே தான். ஓகே ஆரோ. நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ம். ம். புரியுது. இட்ஸ் யுவர் ஓன் ஆட்டோ லே அவுட் போட்டு சொல்லியிருக்காங்க இன் ஃபிக்மாவில், ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபார் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் மொபைல் ஃபர்ஸ்ட், செகண்ட் டெஸ்க்டாப். அப்போ நீங்க முதல் திங்க் பண்ண வேண்டியது டெஸ்க்டாப் தான், ஏன்னா மொபைலுக்கு டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டெஸ்க்டாப் திங்க் பண்ணி பாருங்க, ம். அங்க மாட்டுவீங்க நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப் திங்க் பண்ணுங்க, ரெண்டாவது மொபைல் திங்க் பண்ணுங்க. ஓகே ஆரோ. ஓகே. ஓகேவா? ம். ஸோ கைஸ், பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போடைய, ஆப் டிசைனருடைய கொஸ்டின். இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப நான் ஃபார்வர்ட் பண்ண போறேன் உங்களுக்கு. அதாவது டாஸ்க், மத்தவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்த டாஸ்க் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் நான் த்ரோ பண்றேன் இப்போ குரூப்ல. நீங்க எல்லாத்தையும் உட்காந்து பாருங்க. பாக்குறீங்களா? எஸ் சார். சோ இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா கவி, உங்களுக்கு எப்படி இது ம். பண்ணணும் என்ன கிளாரிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு? கிடைச்சிருக்கு ஆரோ. ஏன்னா இந்த காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் நான் பண்ணாம ட்ரை பண்ணி, இதுவே நானா இருந்தேன்னா பண்ணாம கூட ட்ரை பண்ணி ஏதாவது சொதப்பியிருப்பேன். இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சொல்யூஷனோட போய் பண்ணணும். கரெக்ட், வெரி குட். சோ நீங்க பண்ண வேண்டியது வந்து முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ரிசர்ச் ஃப்ளோவை ஃபாலோ பண்ணி பண்றது தான். நீங்க தப்பா கூட பண்ணுங்க, டிசைன்ல தப்பு கிடையாது. ஆனா அந்த ம். ரிசர்ச் ஆக்டிவிட்டியை கரெக்டா போட்டிருக்கீங்க, எங்கெங்க தேவைப்படுற இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து உங்களோட இன்புட்டை கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வரும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து யோசிப்பாங்க, பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு, ம். பரவாயில்ல நீங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்களா, எங்க படிச்சீங்க கேட்டிருப்பாங்க. ம். கேட்டாங்க அந்த ஆரோ. பாயிண்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் இந்த கால்ல. ஓகேவா? கண்டிப்பா வரும். அது எவ்வளோ விஷயம் யூஎக்ஸ் அப்படி இவ்வளோலாம் படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நானா படிச்ச மாதிரி சொல்லிட்டேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க எதுவும் இதுக்குன்னு தனியா எதுவும் டிசைன் டிகிரி எதுவும் பண்ணல நீங்க.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தானே பண்ணியிருக்கீங்க, எப்படி எப்போ இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டார்டிங் படிச்ச மாதிரி ஒரு மென்டார் இருக்காரு, எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம சரி நானே செல்ஃப் லேர்ன் மாதிரி பண்ணேன். ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஃபிக்மா மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கதான் ப்ராடக்ட். அதே மாதிரி நீங்க வந்து தப்புலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க கைஸ். நான் ஒருத்தவங்க கிட்ட படிச்சேன், நான் ஒரு இடத்துல சேர்ந்து படிச்சேன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துப்பாங்கன்னு யோசிக்க தேவையில்லை. அந்த மாதிரி மக்கள் தான் கம்பெனிக்கு தேவைன்னு சொல்லி நினைப்பாங்க. இங்க எத்தனையோ பேர் படிக்காம உட்காந்துருக்காங்க தெரியுமா? எஸ் சார். ஒரு 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 வீட்ல இருந்தே உட்காந்து படிக்கிறன்ற பேர்ல யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வர இன்புட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் சென்னதுக்கு அப்புறம் தெரியும் நம்ம படிச்சுட்டு இருக்கிற பேட்டர்ன் இஸ் ராங், வி ஹாவ் டு பேட்டர்ன் வந்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்ல வரேன். சோ அந்த டிசிஷனை மேக் பண்ற டைம் தான் நீங்க உங்களோட லைஃப்ல எடுக்கிற முக்கியமான டிசிஷன். ஓகேவா? நீங்க ஸ்வாதியா இருக்கட்டும், கவியா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே யூ நோ த ரியல் ஃபேக்டர். நீங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டீங்க. கவி வந்து ஆல்ரெடி யூஐஎக்ஸ் டிசைனர் தான். பட் ஆனா யூ ஃபெல்ட் சம்வேர் ஐம் லாகிங் சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். அந்த முடிவு எடுத்த இடம் தான் எங்களோட growth இப்ப நடந்துட்டு இருக்கிற growth. நீங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம அந்த ஒரே ஒரு பேட்டர்னான ஜாபோட சுத்திட்டுலாம் இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எஸ் த சார். திங்ஸ் ஆர் சேஞ்சிங் லைக் எனிதிங். ஓகே, பீப்புளை வந்து கூப்பிட்டு லே ஆஃப் பண்றதுலாம் சிம்பிள் மேட்டர். இன்னைக்கு சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதனால படிக்கிறவங்க தான் தேவை மக்களுக்கு. நீ படிக்கிறியா, உன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறியா, திஸ் இஸ் த ஆட்டிடியூட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார். சோ குட், நல்ல விஷயம். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. எஸ் சார். ஓகே குட், சூப்பர் கைஸ். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அனுப்புங்க. இதோ ப்ரீவியஸ் இப்ப அதான் தேடிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி நிறைய கொஸ்டின்ஸ் நான் லாஸ்ட் செஷன்ல எடுத்து அனுப்பியிருந்தேன். அது எல்லாமே நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. அதே மாதிரி யாருக்காவது இன்டர்வியூ ரிலேட்டடா அந்த கொஸ்டின் ரிலேட்டடா இருக்கிற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க. ப்ரோ ஒரு டவுட். ஓகே இப்போ சொல்லுங்க. நம்ம டைரக்டா அங்கேயே போய் அட்டென்ட் பண்றப்போ அங்கேயே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்கல்ல ப்ரோ. சில இதுல ஆக்சஸ் இருக்காதுல நம்ம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் போறதுக்கு, இப்போ இந்த மாதிரி பிளே ஸ்டோர்லாம் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எதுக்குமே ஆக்சஸ் இல்லைன்னா எப்படி ப்ரோ கொண்டு போறது? அதுக்குதான் நான் சொன்னேன்ல, உங்களுடைய டெய்லி 100 100 வெப்சைட் உட்காந்து பாருங்கன்னு சொன்னேன்ல. ஒரு நாளைக்கு 100 டேப் ஓபன் பண்ணி பாருங்க, அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவா கொட்டும் எல்லாம். ஓகேவா? பேங்கிங் அப்ளிகேஷனா இதுதான் வரணும், எடிடெக்கா இதுதான் வரணும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலா இதான் இருக்கணும். அதுதான் சொல்றேன். ஸோ கோ அண்ட் ஸ்டாண்ட் எனி பிளாட்ஃபார்ம், அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ ஜர்னி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோ? அதான் நம்ம அடுத்த கொஸ்டின் சொல்றேன். ஓகே, ஒரு டாப் தமிழ்நாடு கம்பெனி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்தியன் கம்பெனில டாப்ல தமிழ்நாடு இருக்கிற ஒரு கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஜோஹோ. எஸ், ஜோகோ. எங்க போனாலும் நம்ம ஜோகோ வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ நேரா ஜோகோக்குள்ள போயிடுங்க. சரியா? zoho.com நேரா போங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப், சும்மா போர் அடிக்குதா, நேரா போங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஜோகோக்குள்ள n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்டிங். எஸ், இட் இஸ் மைன். ஓகே ஓகே, என்னது மவுஸ் அங்க இருக்கு பாருங்க. ஓகே, நேரா இங்க போங்க. ஓகே, சி கைஸ், உங்களுக்கு தெரியாத நிறைய டொமைன் இங்க இருக்கு. சேல்ஸ், அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஆப்ல யூஸ் பண்றாங்க. மார்க்கெட்டிங், அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஆப்ல யூஸ் பண்றாங்க. சர்வீசஸ், என்னென்ன மாதிரியான ஆப்ல யூஸ் பண்றாங்க. ஃபினான்ஸ், என்னென்ன மாதிரியான ஆப்ல யூஸ் பண்றாங்க. போய் 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 பார்த்து 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 ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் பேரோல்குள்ள போறேன். பேரோல்குள்ள போயிட்டு அதோட ஆப்பை பத்தி படிக்கலாமா? பாருங்க, அழகா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்காகவே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு. அதுக்குள்ள என்னெல்லாம் வரும்ன்றது தெரிஞ்சுக்க முடியுதா? இங்க பாருங்க, பேரோல்குள்ள என்னெல்லாம் இருக்கு. நீங்க போய் நாளைக்கு ரிசர்ச் பண்ணணும். எங்கேயோ போய் ரிசர்ச் பண்ணிட்டு ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல்லாம் முதல் என்னன்னு தெரியுமா? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதான் ஒரு ஆப்போடைய போர்ட்டல். அந்த ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல்னா அந்த ஒரு போர்ட்டலோட பேர், அப்படிதான் சொல்லுவாங்க. திஸ் இஸ் பேரோல் மேனேஜ்மெண்ட்.
இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 100-150 ப்ராடக்ட் வந்து ஜோஹோ கிட்டே இருக்கு. எங்கேயும் போக தேவையில்ல. உக்காந்து சேல்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், மார்க்கெட்டிங் தேவையான சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், காமர்ஸ்க்கு தேவைப்படுறது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி சர்வீஸுக்கு தேவைப்படுது, ஃபினான்ஸுக்கு என்ன தேவைப்படுது, இமெயில் ஸ்டோரேஜுக்கு என்ன தேவைப்படுது, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, லீகலுக்கு என்ன தேவைப்படுது, ஐடி செக்யூரிட்டிக்கு என்ன தேவைப்படுது, இதை பத்திலாம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மை டியர் ஃபோக்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ், நீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போய் பார்த்திருப்பீங்களா? யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலன்னா தயவு செய்து சொல்றேன், போய் உட்காந்து போய் பாருங்க. ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க பிக்மாவையும் இந்த போட்டோஷாப்பையும் கேன்வாவையும் இந்த டூல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்னும் நடக்க போறது கிடையாது. யூ பீப்புள் ஆர் டெக்னாலஜிக்கல் பீப்புள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்க ஒரு டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெக்னாலஜி சொல்லிட்டே இருக்கீங்களா, அது என்னதான் ப்ரோனா, இதுதான் டெக்னாலஜி. சேல்ஸுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, பினான்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க, அந்த அந்த குரோத்ல இருக்கணும், அந்த அப்டேட்ல இருக்கணும் நீங்க. ப்ரோ இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன கேட்க கூடாது. இதெல்லாம் படிக்காம உங்களுக்கு சொல்லல. என்னுடைய எக்ஸ்ப்ளோரே வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒர்க் லேப்டாப் நான் ஓபன் பண்ணி காட்டினா வச்சுங்களேன், 100ல இருந்து 150 டேப் ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். இன்ன வரையும் ஓப்பன்ல தான் இருக்கு. நான் அந்த மேக் ஓபன் பண்ணா உங்களுக்கு தெரியும். என் மேக் ஓபன் பண்ணி ஷேர் பண்ணா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணா தெரியும் உங்களுக்கு. 100 டேப் ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி 3 ப்ரௌசர் இருக்கும். 3 ப்ரௌசர், கம்பெனி ப்ரௌசர், என்னுடைய பர்சனல் ப்ரௌசர், இன்னொரு ப்ரௌசர் இருக்கும். 3 ப்ரௌசர்ல இந்த மாதிரி கிடைக்கிற எல்லா ரிசோர்ஸையும் பாக்குறது மட்டும் இல்லாம புக் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியாது, நான் பண்ணுவேன். ரீசெண்டா புக் மார்க் பண்ண ஐட்டம் அவ்வளவு இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? இது எல்லாம் மை புக் மார்க்கெட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. எல்லாம் ஏஐ டூல், புது புது டூல் வந்தது, எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வைக்கிறது வேலை. என்னுடைய அந்த அந்த லேப்டாப்லயுமே இருக்கு. என்னுடைய ஆபீஸ் லேப்டாப்லயுமே அது இருக்கு. சோ கைஸ், நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க போடுற எஃபர்ட், போடுற விஷயங்களை நான் இப்பயும் சொல்றேன், தெளிவா போடுங்க, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. மார்க்கெட்ல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத படிங்க, வைடரா தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, INC 42 ஒண்ணு இருக்குது. நீங்க போய் இந்த வயர் ஃப்ரேம், யூசர் ஃப்ளோ மட்டும் இப்ப வரையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா, நான் இப்பயும் சொல்றேன், அதெல்லாம் 2 மாசத்துக்கு அப்புறம் தூக்கி போற விஷயம். அதுக்கு மேல அது ஒண்ணுமே கிடையாது. வயர் ஃப்ரேம்னா என்ன, ஆர்கிடெக்சர்னா என்ன, அந்த டெபினேஷன் தெரியாது, அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியாதுன்னா, அதெல்லாம் பேசிக். அதுவே தெரியாம போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். அதை முடிச்சு அதை தூக்கி போட்டணும். அடுத்து நம்ம வந்து இன்டர்நேஷனலுக்குள்ள வந்துடணும். இதான் இன்டர்நேஷனல், இதான் வந்து ஸ்டார்ட் அப், இதுதான் எக்கோ சிஸ்டம். இங்கதான் நான் படிக்க போறேன். ஸோ இந்த லேர்னிங் குள்ள நீங்க வரணும்பா. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மைடியர் ஃபோக்ஸ், எல்லாருக்கும் நான் சொல்லிக்க வேண்டியது இதுதான். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கு, சரியா? பட் ஆனா ரியல் ஃபேக்டரா, ரியலா யாரு படிக்கிறாங்களோ, யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒர்க்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃபோக்ஸ்? ஆரோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ ஆமா இப்போ என்னன்னா, ஆமா. ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூஸ்லையும் எந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஐடி அசட் ஐடி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயுமே வரும். நம்மளோட ஐடி ஐடி கம்பெனிலே இருக்கும் ஒரு போர்ட்டலில், ஐடி அசட் தெரியும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் அந்த. தெரியும் தெரியும். ம் நான் அதுக்கு நீங்க வந்து இந்த அக்சென்சர் மாதிரி, டிசிஎஸ் மாதிரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் அசெட் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு லேப்டாப்பு, உங்களோட டிவைஸ் என்ன, உங்களுக்கு என்ன மவுஸ் கொடுத்துக்கிறாங்க, எல்லாமே பக்காவா ட்ராக் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுதான் அசெட் மேனேஜ்மெண்ட் டூல். சொல்லுங்க. லாஸ்ட்டாக வந்து அதான் அதே ஃப்ரெண்டு அசென்ச்சர் அட்டன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்திருக்கு, அவரால் பெட்டராக பண்ண முடியல. ஸோ அசெட் ஐடி மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்குன்றது அவர் மாதிரி. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குது,
ம். இதுல எதுவும் பூமிங்கா டாப் 5 டாப் 10 எதுவும் இருக்கா? இல்ல மெடிக்கல் இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு, ஐடி அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு 100 கிட்ட நம்ம பார்த்து வச்சுக்கணுமா கண்டிப்பா? இல்ல இதுல எதுவும் டாப் 20 அந்த மாதிரி இருக்கா? ஆஹ் அந்த டாப் 20 எதுவும் அப்படிலாம் எதுவும் இல்ல ஆஹ் கவி. என்ன வேணா என்ன கேட்பான். பொறுத்த வரையும் என்ன பொறுத்த வரையும் காசு கொடுக்கறது டாப் கம்பெனி, ம் ம் அதாவது டாப் ப்ராடக்ட். ம் என்னைக்குமே என்னைக்குமே கீழே விழாத ப்ராடக்ட் என்ன சொல்லுவீங்க? பேங்கிங், பேங்கிங், மெடிக்கல், அப்புறம் மெடிக்கல். ரீட்டைல், அப்புறம் ம் மெடிக்கல், ஹெல்த் கேர். ம் என்னைக்குமே அதெல்லாம் கீழே விழாது. அதுக்கப்புறம் இ காமர்ஸ், இதெல்லாம் ஆன் ஃபயரான ஒரு ப்ராடக்ட், ஃபயரான இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் என்னைக்காவது கீழே விழுந்து நீங்க பாத்திருக்கீங்களா? என்னை வரையும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இ காமர்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு குயிக் காமர்ஸ்னு ஒன்று வந்து போச்சு. எஸ் சார். ம் இன்னைக்கு வந்து புரோட்டீன் பவுடர் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து ரொம்ப தூரம்லாம் போய் வாங்க தேவையில்ல. ம் உடனே நீங்க என்ன பண்ணலாம்? பிளிங்கெட் போடலாம், ஜிப்டோ போடலாம். ம் a number of platforms are came today. So that is what guys, you need to be very technically எந்த பிளாட்ஃபார்மும் வந்து இந்த வீணா போன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எந்த இண்டஸ்ட்ரியும் வீணா போன இண்டஸ்ட்ரி கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஸ்கோப் இருக்கும். அந்த ஸ்கோப்புக்குன்னு ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஒர்த் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நான் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? இதுக்கு முன்னாடி நான் இ காமர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டெக்ல. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் அண்ட் த ப்ராடக்ட். இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ அடுத்து ஏஐக்குள்ள ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதான் இப்போ 2 3 வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். சில சில இது போட்டுன்னு இருக்கேன், லிங்க்டின்ல கண்டென்ட்லாம் ஏஐ பேட்டர்ன்லாம் கொண்டு பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்குங்க எப்படி வந்து ஏஐக்கு எப்படி டிசைன் பண்றது சொல்லிட்டு, ஒரு ஏஐ டூல் எப்படி கொண்டு வரது. இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து எல்லா ஆப்லயுமே ஏஐ இன்டகிரேஷன் வந்துடும். அப்ப இந்த ஏஐ எல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்றது, அதோட என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க இப்போ ஒரு ப்ராம்ப்டிங் எப்படி பண்ண போறீங்க, அதை பத்தி தான் நான் இப்போ குரூப்ல நம்ம லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார் புரியுது. ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரி வந்து எதுவும் டாப் டவுன்லாம் எதுவும் கிடையாது கவி. என்னை பொறுத்த வரையும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா நல்லா காசு கொடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில காசு கிடைக்கும், கொஞ்சம் கம்மியா கிடைக்குது, வாய்ப்பு இருக்கு. நான் பட்ட அனுபவத்துல சொல்றேன். ஓகே. ஓகே, ப்ராடக்ட் பேஸ்க்குள்ள போனீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கலாம். பட் ப்ராடக்ட் பேஸ் கால்ஸ் எல்லாம் வரணும்னா என்ன யாரோ பண்றது? அவனை கூப்பிடவே மாட்டான்ற மாதிரி ஒரு கால்ஸே வர மாட்டேங்குது யாரோ. இது சர்வீஸ் பேஸ் தான் வருது ஆக்சுவலா, அதுவே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க நீங்க எந்த மாதிரி கம்பெனில உட்காந்துக்கிட்டு என்ன கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கீங்க பாத்தீங்களா கவியரசன்? இல்ல யாரோ ஸ்டார்டிங் டிஎஸ் இப்ப. இஸ் த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி கவி. ம் உனக்கு ம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இல்ல நம்ம நோட்டீஸ் பீரியட் இருக்கனால அவன் அது கம்மியா இருக்கும்போது அப்போ தான் இதெல்லாம் வருவான்ல. கிடையவே கிடையாது கவி. நோ, ம். நத்திங் இஸ் லைக் தட். ஓகே, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஐ வில் லெட் யூ நோ. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த செக்ரிகேஷன் கொஞ்சம் குறையும். 6 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனியும் உங்களை ஹையர் பண்றாங்க. ஆனா நீங்க டிசிஎஸ்ல இருந்துகிட்டு, ம் காக்னிசன்ட்ல இருந்துகிட்டு, இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்துகிட்டு, கம்பெனிஸ்ல இருந்துகிட்டு, ம். நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க ம். உங்களுக்கு அங்க கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ம் புரியுது சார். ஸ்டஃப் எவ்வளோ இருக்குன்றது ரொம்ப பார்ப்பாங்க. எஸ். ஓகே. ஸ்டஃப்ன்றதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, லைக் எக்ஸ்பீரியன்ஸ். ம் இவருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் மேல இருக்கு, இவர் எந்த அளவுக்கு ப்ராடக்டோட கல்ச்சர்ல ஒர்க் பண்ணிருப்பாரு, அதை பத்தி அவங்க கேட்பாங்க, அதை பத்தி யோசிப்பாங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ம் காட் இட். எஸ். ஓகே, சூப்பர் கைஸ். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்க. இல்லைன்னா நான் என்னுடைய டீம் கூட கனெக்ட் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சில பேர், அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் டவுட்லாம் சால்வ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ் இட் ஓகே? இந்த இன்டர்வியூ செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்தரா மூவ் ஆகலாமா? ஸோ இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா கவி? கவி, நல்லாவே எஃபெக்டிவாக போயிட்டு இருக்காரோ. நம்ம யூஎக்ஸ் கிளாஸ் அதை விட ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல போட்டு பண்ணுறோமோ அது அப்படியே நம்ம வாயில என்ன வருதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக யூஎக்ஸ் மண்டையில் இருந்துச்சுன்னா தான் அது வரும் போல. நம்ம தெரியாம நம்ம இப்ப சொன்னதை தெரியுதுங்களா? சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்ப தெரியுதுங்களா லக்ஷ்மண் ஏன் வந்து
ஒரு மாசம் ஃபுல்லா இழுன்னு இழுத்து இந்த யுஎக்ஸ் கத்திட்டு இருந்தாரு. இப்ப தெரியுதுங்களா? இல்லை சார். அது பேசுறதுக்காச்சும் ஏதாச்சும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அவன்கிட்ட விடாம பேசணும்னா கண்டிப்பா இருக்கும். எதை வச்சு பேசுறீங்க? போன உடனே ஃபிக்மான்னு சொல்றீங்களா? ஃபிக்மன் ஆ எது அப்படிலாம் சொல்ல முடியாது. சோ சார், அது தட் இஸ் கண்டிப்பா த யூஎக்ஸ் ரீசன். நாலேஜ் வேணும் கண்டிப்பா. அது கண்டிப்பா. யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே, இந்த இந்த இது சொல்லுங்க. நம்ம இன்டர்வியூ இன்டர்வியூ கிராக்கிங் கிராக்கிங் ஒர்க் ஷாப் எப்படி போயிட்டு இன்டர்வியூ இருக்கு? எல்லாருமே கிராக்கிங் சொல்லுங்க. எப்படின்னா, நாக்கரி ப்ரொஃபைல் மெயினாக லிங்க்டின்னு நாக்கரி அன்னைக்கு நீங்கள் வந்து யாருமே பண்ணலை நம்ம சைட்லேருந்து. பட் ஆனால் நீங்கள் பண்ணாதான் வந்து நான் அடுத்து இது கிளாஸ் எடுப்பேன், தென் வேலிடேட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு நாள் சொன்னீங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து நான் நிறையா இது நானாக இருக்கட்டும் நிறையா ஸ்டூடெண்ட் அப்போ தான் வந்து அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணோம். அது அது வந்து ஒரு ப்ரொஃபைல் பில்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட லிங்க்டின் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை நாக்கரி ரெண்டுமே ரொம்ப பாலிஷாக வச்சுக்கணும். ஸோ இது அது இல்லாமல் நிறையா இன்டர்வியூ பற்றி நம்ம அதை பேச பேச ஒரு நாலேஜ் டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கிடச்சிட்ருக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்ஸ். ஒரு சூப்பர் சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். எஸ் சார். ஓகே கைஸ், உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சா இந்த ஒர்க் ஷாப் மூலியமா? விக்னேஷ். சொல்லுங்க விக்னேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிருக்கு சார். பட் கால்ஸ் நிறைய வந்துச்சுங்க சார். ரீசெண்ட் இன்னைக்கு கூட ஒரு கால் வந்துச்சு கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே. சொல்லியிருக்கேன். டாஸ்க் கொடுத்தாங்க, 2 கம்ப்ளீட் பண்ணி நான் அனுப்பிச்சு விட்டேங்க சார். சூப்பர், வெரி 2 குட், டேஸ் முன்னாடி 2 டேஸ் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு பெங்களூர்ல இருந்து. வெரி குட், அங்கேயும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். வெரி குட். பட் அதுக்கப்புறம் வந்து இன்னி அடுத்த ப்ராசஸ் என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், பாசிட்டிவான ஹேப்பன்ஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடி வரையும் உங்களுக்கு எந்த யூஎக்ஸ் காலும் வரல இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆமாங்க சார், வரல. இப்போ யூஎக்ஸ் வந்துட்டு கால் இருக்கு. வந்துருச்சு. ஒரு 3 ம். ப்ராஜெக்ட் முடிச்சு அனுப்பியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களோட ஆமா சார். ப்ரொஃபைல்ல போடுங்க. ஓகேவா? சார் பட் ஆனா அது எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன் தான் நான் பண்ணிருக்கேன். அது எப்படி போட பரவாயில்ல, முடியுங்க சார்? பரவாயில்ல. ஒரு 4 ஸ்கிரீன் சேர்த்து கூட பண்ணி போடுங்களேன். எதுக்கு ஓகே வீணாக்கணும் சார். அதை? நம்ம நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை ரிலவெண்டா ம். கொஞ்சம் மேக் பண்ணி கொஞ்சம் லைட்டா ம். ஸ்டெப் பண்ணி மாடிஃபை பண்ணி ஒரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்டா மாத்தி போடுங்களேன். 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, 4 ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க, என்ன அப்ரோச் பயன்படுத்துனீங்க அப்படின்றத போடுங்களேன். யாராவது உங்களை வந்து ஓகே ஏன் சார். ஏன் போட்டுன்னு கேட்க போறாங்க. யூ போஸ்ட் இட். சார். ஓகே. இப்போ இப்போ வந்து ரீசெண்டா இப்போ வைப் கோடிங்ல வந்து பர்சனல் வெப்சைட் பண்ணிட்டு இருக்கேங்க சார் நானு. சூப்பர், வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். ம். ஏதோ ஒண்ணு புதுசா வர விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஆமா சார். ஓகே. சூப்பர், வெரி குட். ஓகே, வேற வேற. தேங்க்ஸ் விக்னேஷ். வேற ஏதாவது இருக்கா இன்புட்? சார் சொல்லுங்க பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க பிரகாஷ், அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா ஜாபுக்கு? சார் அது இப்போ ஸ்க்ரீனை நீங்கள் டிசைன் பண்ண சொன்னீங்களா சார்? அது அந்த ஏஐ வச்சு பண்ணதில் நான் இப்போ டிசைன் பண்ணிட்டேன் சார். சூப்பர், வெரி ஷேர் குட். பண்ணுமா ஸ்க்ரீனு? ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ம். சார் ஷேர் பண்ணிட்டேன் சார். சூப்பர், வெரி குட். இப்போ இப்போ நாங்களே ஃபிக்மா காம்பனன்ட்ஸ் மேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரகாஷ், ஆக்சுவலா. சூப்பராக இருக்குது சார் ஃபிக்மா மேக். ஆமா, செம்மையா இருக்கு. எங்களோட ஆபீஸ்லயுமே நாங்க அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா ம் எல்லாத்துக்கும் இல்ல, எங்களோட ப்ரோட்டோடைப்பை குயிக்கா வேலிடேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. அது ம் ம் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி, வெரி குட். இன்னும் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் இருக்குது சார், அது மட்டும் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும் சார். வெரி குட், வெரி குட். நல்லா பண்ணிருக்கீங்க. அழகா ஒரு மார்க்அப் மாதிரி ஒன்று பண்ணிடுங்க. ஒரு டெஸ்க்டாப் ம் எடுத்துட்டு வந்து. ப்ரெசன்டேஷன் பண்ணிவிடுவேன் சார் ஃபைனலாக. ஆமா ஆமா, இல்ல உங்க ஒர்க் ஃபைல காட்டுங்க. இதுதான் தேவை. இதுல இருந்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட்டுட்டு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல ம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லைக் அந்த மார்க்அப்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார். ரியலி குட். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் பிரகாஷ். நல்லா தேங்க்யூ பண்ணுங்க, சார். இன்னும் நிறைய பண்ணுங்க. ஒரு 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 ஓகே ஆப் தான் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் நிறைய ஆப் பண்ணுங்க.
அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்பயும் சொல்றது, எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், நெவர் கிவ் அப். ஓகே ஓகே, சார். நீங்க வந்து இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல நீங்க எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருங்க. நெவர் கிவ் அப். இப்ப நான் டிசைனருக்கு எல்லாருக்குமே சொல்றது ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஒரு விஷயம் பண்றீங்களா தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, எதையும் வந்து விட்டுறாதீங்க. வேற வேற வேலை கிடைச்சிச்சுங்க நாங்க போயிட்டுங்க அந்த மாதிரிலாம் ஓகே சொல்லாதீங்க. சார். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. ஓகேவா? நீங்க வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்ன்றது தான் என்னுடைய மோட்டிவ். நீங்க டிசைனர் ஆகாம நான் வந்து கிடைச்ச வேலைக்கு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க விஷயம் அது. ஆக்சுவலி முடிஞ்ச வரையும் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண ட்ரை பண்ணுங்க, டிசைனராகவே இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெவர் கிவ் அப்ன்ற பொசிஷனுக்குள்ள வாங்க. இது ஒரு ஆர்ட் ஃபீல்டு மாதிரி தான். 10 பேர்ல ஒருத்தவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தவனா நீ இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணணும். சிம்பிள். ஓகே சார். ஓகேங்களா? யா. இப்ப நீங்க சார் எந்த இது வந்து ஸ்டேஜ்ல இருக்கீங்க? சார் இப்போ முடிச்சிருவோம் சார், இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு. சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறமா நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம்னு சொன்னீங்க, அது நான் சொல்றேன் சார் முடிச்சுட்டு உங்களுக்கு. வாங்க வாங்க முடிச்சுட்டு எனக்கு பிங் பண்ணுங்க, ஏன்னா ஒரு வீக்கெண்ட் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஓகே. ஆரோ இது ஃபிக்மாலே இருக்கிற ஏஐ ஆரோ ஃபிக்மா ஆமா, மேக்ன்றது பிக்மா மேக் செம்மையா இருக்கு கைஸ், டைப் பண்ணி பாருங்க, வேற மாதிரி. ஓகேவா? சிங்கிள் ப்ராம்ப்ட்லேயே கொடுக்குற மாதிரி இருக்குமோ இது எல்லாமே மொத்தமா ஆமா இல்லை எப்படி? ஆமா, ப்ராம்ப்ட் தான். நீங்க ஸ்கிரீன் அப்லோட் பண்ணி அப்படியே அப்படியே டெவலப் பண்ணி கொடுத்துரும் அது. ஓகே. கோடிங்கோட கொடுக்கும். ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, உங்களுக்கு கோடிங் தெரியலன்னா அதை பக்காவா யூஸ் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. ஓ ஓகே, நீங்க ஃப்ரண்ட் எண்ட் கொஞ்சம் HTML தெரியும். வைப் கோடிங்கே பெட்டரா கத்துக்கணும். நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப் ஆர்கிடெக்சர் எப்படி போகணும்னு தெரியணும் உங்களுக்கு, அந்த கோட் எப்படி இருக்கணும்னு தெரியணும். ஏன்னா அப்பதான் அவனை நீங்க கரெக்டா வேலை வாங்க முடியும். ஒரு வைப் கோடிங் பொறுத்த வரையும் என்னோட இப்ப அடுத்த ப்ரோக்ராம்ல நான் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். வைப் கோடிங் 2 டூல் கத்து கொடுக்க போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது, அது பேர் என்னது, லவபிளும் ரிப்ளிட்டும் வந்து சொல்லி கொடுக்க போறேன். நம்ம இப்போ 2.0 ஸ்டார்ட் பண்றோம் ஜனவரி மந்த். ஓகே. அதுல வந்து என்ன பண்றோம்னா வைப் டூலும் ஐ மீன் ரிப்ளிட்டும் லவபிளையும் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி யூஐ யூஎக்ஸ் பிளஸ் லவபிள் அண்ட் ரிப்ளிட். இதுல என்ன பெனிஃபிட் தெரியுமா, யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு உங்களால சூப்பரா ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, அந்த ஆர்கிடெக்சர் எப்படி செட் பண்றது தெரியாது. ஓகே. அந்த கோட் பேஸ் எப்படி செட் பண்றது, அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆர்கிடெக்சர், ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அந்த அந்த இது இருக்குல்ல, டேட்டா பேஸ் எப்படி செட் பண்றது, இங்கதான் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கு ஆக்சுவலி. ஓகே. இது யூஸ் பண்றது பெய்டா இல்ல ஃப்ரீயா ஆரோ இது? எல்லாத்துக்கும் காசு தான். இவன் ஃபிக்மா மேக் ஃப்ரீ. ஓ ஃபுல்லா ஃப்ரீயா? எத்தனை வேணாலும் ஸ்கிரீன்ஸ் பண்ணிக்கலாமா இல்ல சார் பட் லிமிடேஷன்? மல்டிபிள் மெயில் ஐடி இருந்தால் தான் சார் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓ ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய கம்பெனில இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கபி. ஓகேவா? ஓகே. இத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. எதை ஒரு பத்தி பிரகாஷ்ங்கிறவர் வந்து அவர் ஓனா அவரோட மல்டிபிள் மெயில் ஐடி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மெயில் ஐடிக்கு எவ்வளோ அலௌடு பிரகாஷ் இது? அது வந்து ஒரு 3 தான் நினைக்கிறேன். இப்போ 3 ஒரு டைம்ஸ். நாளைக்கு த்ரீ ப்ராம்ப்டா? 3 ஓ பெர் ப்ராம்ப்டோ டே 5 3. ப்ராம்ப்டோ தான். ஆ ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டே ஆச்சுன்னா அதோ இன்னும் 3 யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை ப்ரோ, அந்த மாதிரி நான் ஒரு 4 டைம்ஸ் பண்ணேன். ம். அதுக்கப்புறமா டிசம்பர் 1ன்னு காமிச்சிச்சு ஒரு 20 days கேப். ஓ ஓகே. நான் என்ன சொல்றேன், ஒரு 5 பேரா சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃபிக்மா ஒண்ணு வாங்கிட்டு போயிடுங்கப்பா. ஏன் சிம்பிளா ஒண்ணுமே இல்ல, எவ்வளவு சார் தெரியும். அப்படி எதனா வாங்கியிருந்தாலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். அங்கே காப்பி டிசைன்னு ஒன்று இருக்கு சார், அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ அது வந்து பெய்டா இருக்கிறதுனால இப்போ ஃபுல்லா உட்காந்து டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கு சார். கரெக்ட். அதான் சொன்னேன்ல. இங்க இப்ப ஏஐ வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருந்து பைசா வந்து டோட்டலா அவன் புல் பண்றதுதான். ரீசார்ஜ் டைப்ல புல் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் நெக்ஸ்ட் திங். நீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க, பே பண்ண போறோம் நம்ம எல்லாம். சொல்ல புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஓகே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா ரியலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமா, ட்ரை டைப் பண்ணி பண்ணதுல பாருங்க. அக்யூரேட்டா அது ஒன்று தான் சார் இருக்கு. ஓகே, மித்த அந்த ஜெமினை அப்புறம் நிறையா ஒரு வந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ம். எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டிசைனர் ஜாயின் பண்ணாரு. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் வந்து செம்ம ஃபாஸ்டா முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட். 10 நாளா இல்ல 20 நாளா தான் டைம் இருக்கு, உடனே முடிக்கணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆப்பையே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் ஃபிக்மால உட்காந்து முடிச்சிருந்தாருன்னா 3 மாசம் ஆயிருக்கும் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு.
ஒரே ஒரு டூல் எமர்ஜென்ட் டூலை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆப்பையே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டை ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஹி இஸ் a யூஎக்ஸ் டிசைனர் ஆக்சுவலி. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ நீங்க டிசைன் சிஸ்டம் முத கொண்டு அதை எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? எமர்ஜென்ட் டூலு டிசைன் சிஸ்டம் முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துச்சு. நான் நினைச்சிட்டேன், யாரையா நீ வந்த 20 நாள்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கையில கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மேட்டர் என்னன்னா, நான் 3 மாசமா 6 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 3-4 மாடல் தாண்ட மாட்டேங்குது ஃபிக்மாவை. நீனே வந்து ஒரே ஒரு 20 நாள்ல ஒரு ப்ராஜெக்டே முடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அர்ஜென்ட்டா இருந்ததுனால அப்படி பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் நாட் அ எவ்ரி கேர்ஸ். எல்லா கேர்ஸுக்கும் அந்த மாதிரி நடக்காது. சொல்றது புரிஞ்சுதா? புரியுது சார். திஸ் இஸ் ஹவ் த சினாரியோ. எல்லா கேஸுக்கும் இது நடக்காது. எல்லா கேஸுக்கும் இது இப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா இப்படி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. நீங்க யூசிங் இந்த ஃபிக்மா வந்து போட்டு எனக்கு வந்து இவ்வளோதெல்லாம் போட்டு டைம் இல்லைப்பா டெவலப்மெண்ட்டுக்கு, நீயே டெவலப்மெண்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துரு என் டைமுக்கு அப்படி சொல்லிட்டு முடிச்சா கூட முடிச்சுட்டு போடுவாங்க இதுக்கப்புறம். பிகாஸ் யூ ஆர் த யூஎக்ஸ் பர்சன் இல்லையா? ஸோ இது இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கிராக் இட். ஓகே, ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வைப் கோடிங் இஸ் குட் அண்ட் ஃபிக்மா மேக் இஸ் குட். யூ கேன் ட்ரை டு யூட்டிலைஸ் இட் ஆக்சுவலி. அந்த ஃபிக்மா மேக்ல வந்து எப்படி இம்போர்ட் பண்றது, அதுக்கு தான் அந்த இது சொன்னீங்களா? ஃபிக்மா ஃபைலா இன்வெர்ட் நம்ம பண்றது? ஃபிக்மா ஃபைலே தூக்கி அதில் போட்டுடலாம், அப்லோடும் பண்ணலாம், ஸ்க்ரீன் அப்லோட் பண்ணலாம். யூ கேன் ஹாவ் த லிங்க், அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. நீங்க முடிஞ்சா 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃபிக்மா வாங்கிக்கங்கப்பா ப்ரீமியம். மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா $20 வருது. ஸோ ஒரு 4 பேர் சேர்ந்தீங்கன்னா $5 சொல்றது புரிஞ்சுதுங்களா? பாருங்க, முடிஞ்சா வாங்கிக்க பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே கோகுல், ஆர் யூ தேர்? வேற ஏதாவது இருக்கா பிரகாஷ் உங்களுக்கு பேசுறதுக்கு? சார் அவ்வளோதான் சார். வில் கனெக்ட். ஓகே, யூ மே ரீச் அவுட் மீ ஆஃப்டர் ஃபினிஷிங் த ப்ராஜெக்ட். நம்ம ஒரு வீக்கெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், சரியா? ஓகே சார். ஓகே, கோகுல் இருக்கீங்களா? கோகுல் இஸ் நாட் தேர். ஹாய் ஃபௌசியா. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம பசங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வேற யாரும் வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அப்பார்ட் ஃப்ரம் பிரகாஷ். கைஸ், உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம். யாருக்காவது டிஸ்கஸ் பண்ணணுமா? வினோத்? நான் ஆக்சுவலா ஒரு அந்த ஷார்ட் டைம்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல கேட்டனால ஒரு கஃபே பில்டிங் சிஸ்டம் யூஐ மட்டும் பண்ணியிருந்தேன். அது கம்ப்ளீட்டா யூஎக்ஸ் ப்ராசஸ் பண்ணல. பட் ஆனா அது சும்மா நான் அந்த டயத்துக்கு கேட்கறனால பண்ணி கொடுத்தேன். அது என்ன இருக்கு, அது இப்போ ஷேர் பண்ணட்டுமா இல்லை அப்புறமா ஷேர் பண்ணுவாரோ? பட் ஆனால் எதுல கம்ப்ளீட் வச்சிருக்கீங்க? யூஎக்ஸ் ப்ராசஸ் கிடையாது, கையில் தான் இருக்கு. என்ன லிங்க்ல வச்சிருக்கீங்க? இல்ல பியான்ஸ்ல இருக்கு. சாரி, இதுல டவுன்லோட் பண்ணி டிரைவ்லயும் இருக்கு, டெஸ்க்டாப்லயும் இருக்கு. வேணா உங்களுக்கு வேணா அது நீங்க குரூப்ல போடுங்க. ஓகே. வில் டிஸ்கஸ். ஓகே. ஓகேவா? வினோத், ஆர் யூ தேர்? சார் இருக்கேன் சார், இங்க இருக்கேன் வினோத் இருக்கீங்களா? சார். இருக்குங்க சார். வினோத் எப்படி போயிட்டு இருக்கு வினோத்? சார் நல்லா தாங்க சார் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட பிரெயின் ஸ்டார்மிங் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அஃபினிட்டி நான் மேப்பிங் மாதிரி. பார்த்தேன். அதை நான் கேட்கல. நான் இந்த இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் கேட்கறேன். நீங்க நல்லா தான் படிச்சுட்டு ஆ இருக்கீங்க, தெரியும். ஓகே. அது நல்லா இருக்குங்க ப்ரோ. நல்லா இன்சைட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க முடியுது உங்ககிட்ட இருந்து. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, இப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு. அப்படிங்கமா கெயின் பண்ண முடிஞ்சது நாலேஜ் எல்லாம். இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சூப்பர், வெரி குட் வினோத். படிச்சுட்டே இருங்க தொடர்ந்து, விட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த வெப்சைட்ல சொன்னீங்கல்ல, அந்த எப்படியெல்லாம் டாஸ்க் வருதுன்னு கபீர்சன் ப்ரோஸ் ஓப்பனதுக்கு அப்புறம் தான் பயமே ஏற்பட்டுச்சு. நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ இன்னைக்கு. எனக்கு எப்படி இருந்திருக்கும், நீங்க பட்டு பட்டு அடிக்குது ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இருங்க. போனோம். நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இதை விட டஃப்பான ப்ரோக்ராம்ஸ், டஃப்பான கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு, ஓகேவா? இது சத்தியமா இது சிம்பிள் ப்ராசஸ். இதை விட டஃப்பான கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு. 3 to 4 days சால்வ் பண்ண டைம் கொடுத்துலாம் பண்ணியிருக்கேன். ஆனா அதுலயே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாம நிறைய விட்டுருக்கேன் நான் ஆக்சுவலி.
ஓ இஒய் இந்தியா ப்ராஜெக்ட்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதெல்லாம் என்னால பண்ணவே முடியல, டைம் இல்லமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அதுக்கே நான் ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் பண்ணேன். ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ரிசர்ச் ப்ராசஸை மேக்ஸிமம் கொண்டு வந்து காட்டுங்க அந்த ப்ராடக்ட்ல. உங்க ஃபிக்மால காட்டுங்க. அப்பதான் உங்களை வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பர்சன் ரியலாவே அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா பண்றாங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரைவ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். அங்கதான் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்க ப்ரோ. கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வினோத். நீங்க படிச்சிட்டு இருக்கிற அந்த 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 இருக்குல்ல அந்த யூஎக்ஸ், அது வந்து கீழ்மட்ட லெவல். இப்ப நீங்க பாத்துட்டு எல்லாம் மேல்மட்ட லெவல். இன்னும் ஓகே இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது இன்னும் இன்னும் ஒரு லேயர் இருக்கு. அதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும் அது. அதான் இன்னும் பயமா அப்படியே இன்னும் கொஞ்சம் பயம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப தெரியுதுங்களா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் பீப்புள்னு சொல்லிட்டு. சோ அதுதான் இந்த மாதிரி குரூப் செஷன்லாம் வைக்கிறதுக்கான காரணமே என்னன்னா தெரிஞ்சுக்கிங்கன்றதுக்காக தான். ஓகே நான் மேக்சிமம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வைக்க போறேன். ஸோ சும்மா 5 பேர் 6 பேர் மட்டும் இல்லாம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியா ட்ரைவ் பண்ணி கொண்டு போறதுதான் ஐடியாவே. நிறைய பேர் வந்து ஸ்டாக்னண்டாவும் ஆயிட்டாங்க நம்ம டீம்ல, நம்ம குரூப்ல, நம்ம கம்யூனிட்டிலயுமே. ஸோ எவ்ரி ஒன் நீட் டு கம் அக்ராஸ் அண்ட் வி நீட் டு மேக் அ ஈவெண்ட். ஆக்சுவலி நம்ம ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி கொண்டு வரணும் வெளியே. கண்டிப்பா வரும். டிமண்டில இருந்து ஆல்ரெடி கம்பெனி பிளேஸ் பண்ணவங்க அவங்களையும் இன்டராக்ட் பண்ணி முடிஞ்சா ஒரு நாள் கூப்பிடலாம். அதுதான் நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கவி. நிறைய பேர் வந்து பிஸியாவே இருக்கிறாங்க. எங்க சர்டிபிகேட் கூட வாங்கறதுக்கு வர மாட்டாங்க கவி, வேலைக்கு போயிட்டு. அதான் கஷ்டமா சாட்டர்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி கேளுங்க வரும். இல்ல ஆன்லைன்ல வச்சா கூட ஓகே. ஒரு 1 hour எப்படி ஒர்க் எப்படி போகுது, அவங்களுக்கு எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கம்பெனி எல்லாம் அதுதான் நானும் எல்லாருமே பிளான் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பர்சன்ஸ் யாரெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்காங்களோ அவங்களை ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அவங்க கூட எல்லாம் வந்து ஒரு செஷன் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நம்ம பசங்களை வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் பிளஸ் சில செஷன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே பார்ப்போம் எல்லா கூட கனெக்ட் பண்ண முடியுதா பார்ப்போம். யாராக்குள்ள முடிஞ்சதுன்னா வில் ஹேவ் அ செஷன். ஓகே ஓகே டன். ஓகே, தேங்க்ஸ் வினோத் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இன்புட் அண்ட் ஃபீட்பேக். ஓகேவா? ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்வாதி, ஹவ் இஸ் யுவர் இம்பாக்ட்? கேக்குதா ப்ரோ? ஹலோ. கேக்குது ஸ்வாதி. புதுசா நிறைய விஷயம் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. வெறும் பிஹான்ஸ் ட்ரிபிள் தாண்டி நிறைய இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஸோ நிறைய வெப்சைட் பார்க்க தான் இன்னுமே பெட்டரா பண்ணலாமோ அப்படின்ற மாதிரிலாம் கத்துக்கிற இது இருக்கு. ஸோ நிறைய நியூ டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. நீங்க உள்ள வரும்போது நிறைய யோசிச்சிங்கல்ல, எப்படி படிக்கலாமா படிக்க வேணாவா, இவர்கிட்ட போயிட்டு ஃபுல் டைமா ஜாயின் பண்ணலாமா, ஒரு கமிட்மெண்ட் குள்ள வரலாமா. ஏன்னா நீங்க செல்ஃப் தாட் டிசைனர் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நான் இதுக்கு மேல உள்ள போலாமா யோசிச்சிங்கல்ல நீங்க நிறைய. பட் ஆனா அந்த இம்பாக்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மென்டார்ஷிப்புக்குள்ள வரும்போது இருக்கிற அந்த ஆக்டிவிட்டிக்கும் தனியா நம்ம ஓடிட்டு இருக்கும் போது நடந்த ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு நிறைய அந்த இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அது புரிஞ்சுக்க முடியுது? கண்டிப்பா ப்ரோ. இவ்ளோ வெப்சைட் பத்தி இவ்ளோ கிளியரா யாரும் மோஸ்டா சொல்ல மாட்டாங்க ப்ரோ. செல்ஃபா படிக்கும் போது கூட நம்ம யூடியூப் அந்த மாதிரி படிக்கிற போது கூட இவ்ளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே ஒன்னொன்னு கிளியரா சொல்லும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா ஸ்வாதி. அதான் சொன்னாங்க இல்லையா, எனக்கு நான் படிக்கும்போது யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. ஆக்சுவலி நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. நான் எனக்கு எப்படிலாம் எதிர்பார்த்தனோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு லேர்னிங்காகவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் திங். லக்ஷ்மண் கிட்ட வந்து படிச்சா, லக்ஷ்மணோடைய கம்யூனிட்டியில டிராவல் பண்ணா எப்படிலாம் டிசைன்ல பெரிய ஆள் ஆகலான்றது தான் எங்க ஒரு மேஜரான ஒரு அஸ்பெக்டே. அதை தான் நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஐ திங்க் ஹோப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ நல்லா பண்ணுங்க, கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. போர் அடிச்சா டிசைன் பண்ணுங்க, ஃப்ரீயா இருந்தா டிசைன் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் ஏதாவது புக் எங்கேயாவது வெளியே போறீங்க, படிக்கிறதுக்கு போறீங்க, இல்ல வந்து சாப்பிடறதுக்கு போறீங்கன்னா ஓபன் பண்ணி 2 யூஎக்ஸ் டேர்ம் படிங்க. சம்திங் யூ நீட் டு மேக் யுவர் செல்ஃப் அஸ் அ ஃபுல் டைம் டிசைனரா மாறிடுங்க. அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையை யூஎக்ஸ் அர்ப்பணிச்சிருங்க. அந்த அப்பதான் அந்த யூஎக்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். ஓகேவா? எஸ், சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸ்வாதி. பிரியா, ஆர் யூ தேர்? இருக்கேங்க சார். எப்படி போயிட்டு இருக்கு பிரியா உங்களுடைய டிசைன் வாழ்க்கை?
போயிட்டு இருக்கேங்க சார். எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. அதான் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. ஓ இவ்வளோ திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, எல்லாம் ஈஸி தான். ஓகேவா? பயமா தாங்க சார் இருக்கு. ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க வேற இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பண்ணுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய படிக்கலாம், நிறைய கத்துக்கலாம். நானே உங்களுக்கு நிறைய ஓகே ஷேர் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமா. உங்களை வந்து என்ன சொல்றது, உங்களை பக்காவா மோல்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணி ஓகே தேவையில்லை. ஆனா கொஞ்சம் நிறைய எஃபர்ட் பண்ணணும் உங்க சைட்ல இருந்து நீங்க. அவ்வளவுதான். ஆமாங்க சார். அதான் பண்ணிட்டே இருக்கேன். ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் சார் இருக்கேன். சூப்பர், வெரி குட், பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் பிங் பண்ணுங்க அப்பப்போ. ஓகேவா? ஓகேங்க சார். இந்த 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் எப்படி போயிட்டு இருக்கு? இது இது பண்ணதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இவ்வளோ திங்ஸ் இருக்கா. இப்போ யூஎக்ஸ்னா அது நம்ம வெறும் என்னது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளோ நிறைய இருக்கா அப்படிங்கறது இந்த 30 daysல தான் தெரிஞ்சிச்சு. அப்படி இன்னும் இருக்குன்னு நான் இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நிறைய நம்ம எஃபர்ட்ஸ் போடணுங்கிறது தெரிஞ்சிச்சு. டெய்லியும் நம்ம அதுலயே இருக்கணும். நம்ம ஸ்கிப் எஸ், பண்ணாம அதுலயே இருக்கணும். என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாட் நெக்ஸ்ட்னு பார்த்துட்டே இருக்கணும். ரைட், வெரி குட், குட் டேக் அவே. ஏன்னா நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த டேர்ம்ல இருக்க முடியும், இந்த மாதிரி பீப்புளா மாற முடியும். ஏன்னா நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி யாரையும் டிசைனரா பார்க்கல, உங்க வீட்டு பக்கத்துல யாரும் டிசைனரா இல்ல. ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல படிச்சோம், ஒரு விஷயம் பார்த்தோம், இதுக்குள்ள போனா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சோம். ஆனா அதுக்கான முயற்சி எப்படி எடுக்கிறோன்றது தான் எங்க விஷயம். ஸோ ஓகே, குட். யூ ஆர் இன் த குட் டைரக்ஷன் ரைட் நவ். ஸ்டார்ட் ஒன்னு ஒன்னா பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஓகேங்க சார். சூப்பர், தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ. எஸ். ஹாய் அண்ணாமலை. ஹாய் ப்ரோ. How is going? All things ஓகே தான் ப்ரோ. ஓகே. 30 days எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் உங்களோட UI UX எல்லாம் நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ டேஸ் வந்து ஒரு இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ நாக்குரி பற்றியும் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நாக்குரி ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருக்கேன். பட் வேறு நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் படித்தப்ப அப்ளை இதெல்லாம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்கேன். பட் லிங்க்டின்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு ப்ரோ. பட் இவ்வளோ டீப்பாக வந்து நான் எங்கேயுமே நாக்கில் இப்படி தான் பண்ணணும், இது இப்படிலாம் பண்ணால் வேலை கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வருது. பட் ஆனால் இன்னும் வந்து நான் ப்ராஜெக்ட் இது போகாதனால என்னால் அடுத்தடுத்து நான் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நாக்குரி இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஹைக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ லிங்க்டின் வந்து நான் போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. இனிமேல் அடுத்தடுத்து வந்து நான் கொஞ்சம் வந்து முதல் ப்ராஜெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. டைம் எடுத்து பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிடைக்கிற சான்ஸ் ஒரு சான்ஸ். ஓகேவா? அத வந்து வீணாக்கிட கூடாது. அதுக்காக என்ன பண்ணுங்க, மொதல் விஷயம் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணுங்க போதும். அந்த ப்ரொஃபைல் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே ஓகே ப்ரோ. அப்படி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனா நம்மள ஒரு நாள் கூட பண்ணவே முடியாது. எஸ் ப்ரோ. சோ எவ்வளவு கோ ஹெட். அதான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்க்குறப்ப இப்போ வந்து நானே ப்ராஜெக்ட் நிறைய யூடியூப் பேஸ்லாம் பார்க்குறேன். அப்புறம் வந்து இவர் ராஜேஷ் ப்ரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ டெய்லி வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் வந்து அடுத்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ. நான் யூஎக்ஸில் நிறைய கற்றுக்க முடிஞ்சு. பட் ஆனால் திருப்பி வந்து இப்போ இவர் ஆக்சுவலாக வந்து இப்போ யாரு கவி ப்ரோ சொல்றது இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அட்டன் பண்ணி சொன்னப்போ தான் தெரிஞ்சு இப்போ எவ்வளோ வந்து இன்னும் கொஞ்சம் இதில் உள்ளே இருக்கும். நம்ம இன்னும் அப்போ நம்ம வந்து இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஒரு இன்டர்வியூ போகிறோம்னா யூஎக்ஸ்ல எவ்வளோ நம்ம வந்து இப்போ சொல்லி கொடுத்தீங்க. நிறைய கிட்ட எங்களுக்கு வந்து 1.5 மாதத்துக்கிட்ட கிளாஸ் எடுத்தீங்க எங்கள் யூஎக்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நீங்கள். ஸோ நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் வந்து திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் வந்து திருப்பி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கப்பதான் வந்து இப்போ கூட சொன்னீங்க ஃபிக்மா வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து யூஎக்ஸ் தான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்மா அதெல்லாம் பண்ண முடியப்ப அப்போ நான் யோசித்து ஆக்சுவலாக இன்னுமே நம்ம வந்து யூஎக்ஸ் வந்து டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இப்போயுமே எனக்கு தாட் வந்துச்சு. இப்போ இதுதான் இதுவாக இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சூப்பர். ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. நான் ஏன் சொல்லிக் கொடுக்க வந்தேன்றதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன தெரியுமா? எனக்கு UI UX மறந்து போச்சு ஆக்சுவலி. சீரியஸாவே நான் ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? மாசத்துக்கு 60,000 சேலரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா அங்க ஒரு UX ப்ராசஸ் கூட ஒன்றும் பண்ணவே இல்லை நான். அதான் கஷ்டமானது. அப்புறம் நானே பார்த்தேன். ஸோ இப்படியே போச்சுன்னா UI UXன்னு ஒன்று மறந்தே போயிடுவோம் நம்மளோட லைஃப்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இதை வந்து நம்ம ஆணித்தனமா நம்ம அடிச்சு கட்டலாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் வாங்க மென்டர்ஷிப் கொடுக்குற சொல்லிட்டு ஆரம்பிச்சது 2021 ஆரம்பிச்சேன் நான் ஆக்சுவலி. ஸோ அன்னையில இருந்து இன்னி வரையும் நீங்க கேளுங்க, எந்த டாபிக் எதுல இருந்து வேணும்னு கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோல்டு பண்ண வச்சுட்டேன் நான் ஆக்சுவலி. இப்ப நான் என்னையுமே நான் டெய்லியும் அப் ஸ்கில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். புது விஷயத்த பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அதை எல்லாத்தையுமே
உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், அந்த லேர்ன் பண்ணது அதெல்லாம் மறக்காத நம்மளுக்கு. சொல்லிக் கொடுக்க இட் ஒன்ட் ஃபர்கட். அதுதான் நான் சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து அப்பதான் வந்து யூ ஆர் லேர்னிங் அண்ட் பீப்புளுக்கு ஷேர் பண்றீங்க. அந்த ஷேரிங் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகுதுன்னு அர்த்தம். குட். அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ராஜெக்ட் எப்படி முடிச்சுட்டு பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஓகே பாலாஜி, உங்களோட லிங்க்டின் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல பாலாஜி? வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தேன் உங்களோட ப்ரொஃபைல பார்த்தேன் நானு. ஏதோ ஒண்ணு போட்டுட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்தா நானே இன்ஸ்பயர் ஆயிட்டேன். பாலாஜி போட்டுருக்காரு, சீக்கிரமா நம்மள்த பண்ணி போடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? சீரியஸாவே அதாவது ஒண்ணு போட்டுட்டே இருக்கீங்கல்ல, நல்ல விஷயம். வெரி குட். அதான் சொல்றேன், இது லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ற வேலை கிடையாது. ஆனா நீங்க அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு புரியுதுங்களா? உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தான் ஒரு ஹேபிட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஹேபிட்டை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ சார். இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கும். மக்கள் என்ன தேடிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு நம்ம என்ன காட்டிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிஹேவியரை நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் சோசியல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, இதுக்கு பேர் வந்து சோசியல் ப்ரூஃப். ஓகேங்களா? அதே மாதிரி ஜெஃப்ரியோடைய ஒர்க்மே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி ஆன்லைன்ல ஷேர் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ ஐம் லுக்கிங் ஆக்சுவலி. குட் பாலாஜி, நல்லா பண்றீங்க. சொல்லுங்க, இந்த இப்படி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய லேர்னிங்? இந்த 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு சார். என்ன பண்ண இப்ப யூஎக்ஸ் கத்துக்கிட்டோம், அடுத்து என்ன பண்றது, எப்படி ஜாப் தேடுறதுன்ட்டு. பட் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிட்டு இருக்கு. இப்ப எப்படி போகணும் ஒரு வே தெரியுது எனக்கு. சூப்பர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். வெரி குட். நீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லேர்னிங்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்னா அதான் சார், அந்த ஒரு ஹேபிட் தான் சார். நீங்க சொல்றீங்கல்ல, தினமும் போயிட்டு ஒரு 100 வெப்சைட் பாருங்க, லிங்க்டின்ல அப்டேட்ல இருங்க, நிறைய கான்செப்ட்ஸ் கத்துக்க சொல்றீங்கல்ல சார், அதுதான் சார். அந்த டெய்லி சின்ன சின்ன லேர்னிங் தான் சார் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. சூப்பர், வெரி குட். கண்டிப்பா இது எல்லாமே ஹேபிட் தான். ஸோ நான் உங்களை இந்த மாதிரி ரெக்கார்டிங் கோர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுல ஹேபிட்ல எதுவும் பில்ட் ஆகாது. நீங்க படிப்பீங்க, அப்படியே பார்த்துட்டு முடிச்சிருவீங்க, அவ்வளவுதான். நோ இம்பாக்ட் ஆன் த ரெக்கார்டிங் திங்ஸ். இட் வில் பி இம்பாக்ட் வைல் லைவ் செஷன். லைவ்ல நடக்கும்போது நடக்கிற இம்பாக்ட், டவுட் கேட்க முடியும், ஒரு மென்டார் கூட பேச முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் டிசைன் இஸ் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி. இதை வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன்ல ரெக்கார்டிங்காவோ இல்லை ஏதாவது கொடுத்தேன்னா சூப்பரா படிக்கலாம். ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவு த பீப்புள் ஹேவ் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஐ எம் நாட் வில்லிங் டு கோ வித் இட். ஸோ நீங்க ரெக்கார்டிங்ல வந்து அந்த இம்பாக்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து லைவ். அன்னைக்கு ட்ரெண்ட் நான் அன்னைக்கு பேசிடுவேன். ஆனா ரெக்கார்டிங்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நான் ஊட்டிட்டு இருப்பேன் அதுல. ஓகேவா? ஸோ அதனால when you are studying something, it should be fresh, update, current trend. அதை பத்தி பேசுற மாதிரியான ஆட்கள் கூட நீங்க பழகணும், பேசணும், ஓடணும். அந்த மாதிரி நபர்களை நீங்க தேடி உங்களை சூஸ் பண்ணி உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க குரோ ஆயிடுவீங்க. தட் இஸ் வாட் மை திங். நம்ம குரோ ஆகிறோமா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா குரோ ஆயிருக்காங்களா, அப்போ குரோ ஆயிடுவோம் அப்படி. ஸோ திஸ் இஸ் வாட் த ஜர்னி ஆஃப் லேர்னிங் பீப்புள்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி நல்லா லேர்ன் பண்றவங்க கூட பக்கத்துல இருந்துட்டாங்கன்னா ஈஸியா நம்ம முன்னேறி போயிடலாம். சூப்பர் பாலாஜி. தேங்க்யூ சார். எப் தானேஷ். ஹாய் சார். ஹாய் தானேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட யூஎக்ஸ் லேர்னிங்? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே, சூப்பர். என்ன இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு? என்ன டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்க என்னோட டீச்சிங், என்னோட மெத்தடாலஜில? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்படி சிம்பிளா சொன்னா எப்படி? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஓப்பன் டு क्वेश्चनா கேளுங்க. இல்ல, நிறைய விஷயங்களை புதுசா கத்திக்கிட்டு இருக்கு சார். ஓகே, நீங்க நிறைய ஆல்ரெடி நீங்களுமே ஒரு டிசைனர், கிராஃபிக்ஸ்ல இருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் கிராஃபிக்ஸ், யூஐ யூஎக்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
ஸோ அது எப்படி உங்களால புரிஞ்சிக்க முடியுது? அண்ட் தென் யூஎக்ஸ் உடைய ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ இருக்கு? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? அந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த யூஐ யூஎக்ஸ் வந்து பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ் சார், வெரி குடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா தானேஷ். நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை. ஐ மீன் ஐம் நாட் இன் த டவுன், ஐம் டிராவலிங் சம்வேர் அரௌண்ட் த பிளேசஸ். அண்ட் கொஞ்சம் சிக்காவும் ஆயிட்டேன். கம்மிங் வீக் நான் தான், கவலைப்படாதீங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைன். தேங்க்யூ தானேஷ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இன்புட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே கணேஷ், எஸ் சார். எப்படி போயிட்டு இருக்கு கணேஷ்? எல்லாம் குட் சார், நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து யூஐ இருந்தா போதும், எது வேணாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூஎஸ்ல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்த அப்புறம் தான் சார் தெரியுது. ஓகே. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் எப்படி எப்படி எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணணும் அதெல்லாம் கத்துக்கிட்டேன் சார். டெய்லி வந்து ஒரு இன்புட்டா எடுத்து பார்த்து. சூப்பர் சூப்பர் கணேஷ். ஓகே, அப்படியே கண்டினியூவா குரோ ஆயிட்டே இருங்க டெய்லியும். எஸ் சார். நான் டெய்லியும் ஒரு டிசைன் போடுவேன் சார். எப்படியும் அதோட சேர்த்து ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி இந்த வாட்டி ரிசர்ச் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ண மாட்டேன், நானே டிசைன் பண்ணி போட்டுறேன் சார். ஓகே, இப்போ வந்து நிறைய வெப்சைட் பாக்குறேன், காம்படிட்டர் அவங்க வெப்சைட்லாம். இப்போ சம்திங் ஒரு பைக் ரெண்டல் வெப்சைட், கார் ரெண்டல் வெப்சைட்னா ஃபர்ஸ்ட்லாம் எங்கிட்டயே சாம்பிள்ஸ் இருக்கும், அந்த சாம்பிள்ஸ் வச்சு ஒரு டிசைன் போட்டுருவேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது சார். இப்பெல்லாம் வந்து என்ன பண்றேன்னா நிறைய ரிசர்ச் பண்றேன், அவங்களுடைய காம்படிட்டர் சைட்ஸ் எல்லாம் பாக்குறேன், அவங்க என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லோகோஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அண்ட் அவங்க என்ன மாதிரி ஷேப்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் பாக்குறேன். அண்ட் வந்து அதெல்லாம் எடுத்துன்னு வந்து ChatGPT போட்டு அது நம்மளுக்கு என்ன இன்புட் கிடைக்குது, என்ன மாதிரி செக்ஷன்ஸ் போடலாம், என்ன மாதிரி செக்ஷன்ஸ்ல அவங்க இமேஜஸ் எல்லாம் எதுவும் தரமாட்டாங்க, அதனால என்ன மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து இப்போ கத்துக்கிட்டேன். அதாவது நான் பாக்குறேன் கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா முழுசா அந்த சந்திரமுகியா மாறின தருணத்தை பாக்குறேன்ற மாதிரி. சோ நீங்க ஒரு டிசைனரா மாறின தருணத்தை நான் பாக்குறேன். இப்படிதான் இருக்கணும், போட்டு 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 தேடி தேடி எடுத்துன்னு வந்து பண்ணினே இருக்கணும், அப்பதான் அவங்களுடைய குரோத் இருக்கும். ஸோ நல்லா பண்றீங்க கணேஷ், நல்ல விஷயம். உங்களுடைய வாட் எவர் த ப்ராசஸ் யூ ஆர் ஃபாலோயிங், தட்ஸ் ரியலி குட். இம்பேக்ட் பண்ணுங்க, நிறைய ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல நிறைய இருக்கு, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, எவ்வளோ டூல்ஸ் இருக்கு. உட்காந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கிங்க. நல்லா படிக்கிற விஷயத்த உங்களோட ரிசியூம்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களால பேச முடியலனாலும் லைவ்ல உங்க ரெஸ்யூமை பார்க்கும் போதாவது கொஞ்சம் வேல்யூவான பர்சன் தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ பண்ற விஷயத்த தெளிவா பண்ணுங்க, அந்த தெளிவா பண்ற விஷயத்த நல்லா காட்டுங்க மக்களுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளாகணும், கெரியர்ல பெரிய ஆளாகணும்னா நல்லா பேசுங்க. ஓகேவா? நல்லா பேசுங்க, நல்லா டிஸ்கஷன் பண்ணுங்க. நீங்க பண்ண விஷயத்த 4 பேருக்கு வந்து ஒர்க்க சொல்லுங்க. ஒர்க்ல சொல்ற ஒர்க்ல ஸ்ட்ராங்கா உங்களுடைய ஒர்க் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்றத ப்ரூவ் பண்றத நல்லா தெளிவா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து எங்கேயுமே பெருமை பீத்திக்கிறது கிடையாது. the first mistake of Tamil people what we are doing, not only Tamil, the entire South Indian people are doing, we not showcase our things. இது யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? நம்மளுடைய திறமைய நம்ம ஷோவே பண்றது கிடையாது எங்கேயும், மத்தவங்க காட்டுறத நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான், சிம்பிள். நானுமே அப்படிதான் இருந்தேன். இப்பயும் ஒருத்தவங்க கால் பண்றாங்க, என்னுடைய பழைய டீம்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பெருமை பேசுற விஷயமே நடக்க மாட்டேங்குது, நானும் பண்ணவும் மாட்டேன், பட் ஆனா எனக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு போன் பண்ணி கொலைக்கு பேசுறாங்க. அதுதான் சொல்லிட்டேன், இது தமிழ்நாடோட ஜீன், அது வந்து சவுத் இந்தியனோட ஜீன், அது அந்த மாதிரி பெருமை பீத்துக்கிற கதையே கிடையாது. பட் ஆனா அதை மாத்துங்கன்னு சொல்ல வரேன். யூ ஷுட் பி லைக் திஸ் ஒன்லி. ஷோ அப் பண்ணுங்க, பரவாயில்ல, சீனை போடுங்க. ஆமா நான் தான் பண்ணேன், ஆமா பண்ணேன் தான் நானு. ஆனா இந்த சீன் எப்ப போடணும்னா வேலைலாம் கத்துக்கிட்டு அப்புறமேட்டு தான் போடணும், ஆரம்பத்திலே போட்டு வாங்கிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஷோ பண்ணுங்க நல்லாவே. ஓகே, ஒர்க்ல நல்லா சொல்றேன், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்றேன். யூனிட் ஃபர்ஸ்ட் கிங்கு. ஸோ கிங் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, கிங் ஆனதுக்கு அப்புறம் போட்டுங்க. ஓகேவா? ஃபைன்.
சூப்பர் சூப்பர் கணேஷ், நல்ல விஷயம். எஸ். ஓகே சூப்பர். ஜெஃப்ரி, உங்க ப்ரொஃபைல் பார்த்து ஜெஃப்ரி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க லிங்க்டின்ல. ஓகே சார். ஸோ கோ ஹெட் அப்படியே பண்ணுங்க. ஓகேங்களா? எங்கேயாவது ஸ்டக் ஆனீங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணிடுங்க. எதுலயும் நீங்க வந்து இது பண்ண தேவையில்லை. லைக் என்ன சொல்றது, எங்கேயும் நீங்க வந்து இதாக தேவையில்லை. என்ன சொல்றது, வெயிட் பண்ண தேவையில்லை. யூ கேன் டூ யுவர் கால். ஓகேவா? சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்குது 30 days இன்டர்வியூ செஷன்? நீங்க அட்டன் பண்றீங்களா? எஸ் சார், அட்டன் பண்ணிருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நாக்குரிலாம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது வெறும் வந்து போட்டா வந்து கால் வரும் அப்படி மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நாக்குரிக்குள்ள இவ்வளவு இருக்குங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. LinkedIn நான் அப்புறம் இப்பயும் சொல்றேன், என்னோட குலதெய்வமே நாக்குரி தான். ஓகேவா? ஏன் இப்படி சொல்றேன்றதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். எனக்கு இது வரையும் கிடைச்ச எல்லா ஜாபுமே நாக்குரி மூலியமா மட்டும்தான் கிடைச்சது. சொன்ன நம்ப முடியுதா? எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் நானா கல்லு தூக்கி போட்டு வேலையை வாங்கினேன். அது வந்து அக்சென்சர். மற்ற எல்லாமே நாக்குரி தான். சரியா? என்னுடைய தலைவனே நாக்குரி தான். நாக்குரி இல்லைன்னா இன்னைக்கு ஆரோ லட்சுமணே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி. ஸோ ஐ பீன் லவ்விங் தட் பர்சன். யார் ஒருத்தன் இந்த நாக்குரின்ற பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு எப்பயுமே ஒரு கிராட்டிடியூடா இருந்தோம் நம்ம. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் மை திங்க். ஐ பீன் வெரி கிராட்டிடியூட் டு திஸ் கை. ஆரோ, அதே மாதிரி இன்னொன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். நேற்று எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லாதனால எல்லாருமே என்னன்னா ப்ரொஃபைல் ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி கையில். ஆமா, லாஸ்ட் டயத்தில் எனக்கு டைம் இல்லை நேற்று. ஆக்சுவலாக டைம் வந்து ஒரு 8 மணி இருக்கும், 8-9 மணி இருக்கும். ரெஸ்யூமே என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. அப்டேட்டட் ரெஸ்யூம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு டம்மியாக 2 கேஸ் ஸ்டடி பண்ணி ஏதோ பேருக்குன்னு வச்சுட்டேன். இதை வச்சு தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்டர்வியூ இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அப்டேட்டட் ரெஸ்யூமே இல்லை. ஸோ அப்டேட்டட் ரெஸ்யூமே போயிட்டு நம்ம இப்போ நைட்டு 10 மணி ஆயிடுச்சு, எப்போ பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா சடனாக வந்து நாக்கரியில் ஐஏயாவே வந்து ஏஐ பில்ட் பண்ணி ஒன்று வச்சிருக்கு, ரெஸ்யூமே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னே தெரில. நான் வந்து கேன்வா ஓப்பன் பண்ணுறதா இல்லை ஃபிக்மாவில் நான் டெம்ப்ளேட் எடுத்து போடுறதா. ஏன்னா ஸ்லீப் ஒழுங்காக இருக்கணும், நைட்டு சாப்பிடவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து நம்மளுக்கு தெரியாது. ரெஸ்யூமே வைக்காமல் இருந்தாவோ இல்லை போர்ட்ஃபோலியோ இல்லாமல் இருந்தால் இந்த இந்த டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து கையில் வச்சுக்கோங்க, எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நாக்குரியில் போயிட்டு 700 பே பண்ணோம்னா ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனோட அவனே வந்து ரெஸ்யூமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது வியூ பண்ண முடியுது, டவுன்லோட் பண்ண முடியல. பிரிண்ட் அவுட் நான் இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ போனால் பிரிண்ட் அவுட் இல்லாமல் போக முடியாது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் ரெஸ்யூமே. ஸோ இவனை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான். அந்த இடத்துல அவன் நம்மளை வந்து பண்ண வச்சுட்டான். என்னன்னா 700 பே பண்ணிட்டேன் நான். அதில் வந்து கால்ஸும் நிறையா வரும், அப்படி இப்படின்னு கதை கொடுத்தான். ஓகே, 1 மந்த்து தேடுறோம், பண்ணிடலாம். எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு போய் இன்னைக்கு இன்டர்வியூ நடந்தது இல்ல? சந்தோஷமா முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கரெக்டா முடிஞ்சு வரும். அதுதான் அந்த சொல்றேன். 700 ரூபாய் பரவாயில்ல, அவ்வளவுதான் முடிச்சிருங்க. இது பரவாயில்ல. ஆனா எதுக்குன்னா, இது எதுக்கு தெரியுமா அந்த 700 ரூபாய் ஃபைன் உங்களுக்கு? நம்ம நான் ரிசீவ் பண்ணாம பண்ணுங்க சொன்னேன். நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரெக்டா ஆஹ் பெர்ஃபெக்டா பண்றோம்னு நினைச்சா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அதுக்கு டெம்ப்ளேட் பயங்கரமா ஆஹ் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் பண்ணவே முடியாது. ஏன் ஏன் தப்பா ரெசியூம் பண்ணி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா போயிடலாம். நான் வச்சிருந்த ரெசியூம் எல்லாம் ரொம்ப மொக்க ரெசியூம் முன்னாடி எல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நீங்க லைட்டா பண்றதுக்காவது நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். லோ வெர்ஷன், அப்புறம் ஒரு 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 மிட் வெர்ஷன், அப்புறம் ஒரு i5 வெர்ஷன், அப்படிதான் கொண்டு வரணும். எடுத்த உடனே i5 குள்ள போகணும்னு நினைச்சா எப்படி? யுஎக்ஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கு அப்புறம் யுஎக்ஸ் படிச்ச நம்ம லோ ஃபிடிலிட்டி, அப்புறம் மிட், அப்புறம் ஐ போங்க. சோ புரியுதுங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணி இப்பயே பில்ட் பண்ணி வச்சுங்க. வாய்ப்பு எப்போனா கிடைக்கும். நான் அப்பயே சொன்ன ரிசீவ் பண்ணும்போது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேலைக்குன்னு போகும்போது ரிசீம் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. என்னோட ஒரு வீடியோல கூட நான் போட்டிருப்பேன். சொல்றது புரிஞ்சுதுங்களா? லைக் ரிசீம் தான் ஃபர்ஸ்ட் மேட்டர். ரிசீம் பார்த்த உடனே தான் உங்களை உள்ள கூப்பிடுவாங்களே. சில லோக்கல் கம்பெனிஸ்லாம் ரிசீமை பார்த்து தான் உள்ளே கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுல அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாகரிலேருந்து திரும்பி அவன் நாகரி டீம்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்கள் 1/3 பிளான் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இன்னொரு பிளான் இருக்கு, அதை எடுங்கன்னு சொல்லி மண்டே கழுவ ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டான்.
பேசி அதுக்கு என்னன்னா 8500 வரும், நீங்க நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் அடுத்த கால் லூப் பண்றேன்ற மாதிரி சொன்னா, இல்லை எனக்கு அஃபோர்டபுளா இல்லை, எனக்கு நான் 700 தான் பண்ண முடியும், அப்போ இந்த மந்த்துக்கு அவள் தான் பண்ணேன், எனக்கு வந்து ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்துச்சு, ஸோ பண்ண முடியாதுனாலும் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு நம்மளோட இதுதான், லேசினஸ் தான் வந்து இந்த அளவுக்கு. ஆனால் நான் 700 பண்ணது ஒர்த்து. ஆனால் அவன் வந்து அடுத்து இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்தது எனக்கு நாக்ரி சைட்லேருந்து அது ஒன்று கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. மற்றபடி ஆஹ், அது நம்ம கரெக்டாக பண்ணாமல் இருந்ததோட இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்றது சொல்ல வரேன். கரெக்ட் 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 கரெக்ட். ஓகே தான் ப்ரோ, வெரி குட். நீங்க ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க, எனக்கு அதான் சொல்றேன், ரெஸ்யூம் எடுத்துருங்க. எல்லாருக்குமே அந்த இது இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த விஷயத்த கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் கவி அண்ட் தேங்க்ஸ் கைஸ் ஃபார் யுவர் இன்புட். ஜெஃப்ரி, தேங்க்யூ யுவர் இன்புட். ஓகே கிரண், எப்படி தேங்க்ஸ் சார். போயிட்டு கிரண்? வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ்? எப்படி போயிட்டு இருக்கு, பக்காவா? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நிறைய விஷயம் கத்துக்கிறோம் இதுல இருந்து. சூப்பர். ஸோ டெவலப்பர்ஸ்க்கும் எனக்கு நிறைய விஷயம் இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம தேடி படிக்கும் போது எனக்கு அதுக்கும் அங்கேயும் யூஸ் ஆகுது. வெரி குட் வெரி குட். இந்த 30 யூஎக்ஸ் days மெயினாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 30 daysல ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் இயர்லியா சீக்கிரம் வேக்கப் பண்றது. நான் வந்து நைட் பர்சன், இயர்லியா வேக்கப் பண்ண மாட்டேன். அதான் 8:30 9 அப்படிலாம். ஸோ இந்த 6 o'clock வர்றதுனால காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். அந்த ஒரு ஹேபிட் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்னால. ஸோ அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 hours நமக்கு டைம் இருக்கு பர் டேல பார்த்தீங்கன்னா. ஸோ அதுல நிறைய படிக்க முடியுது எனக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அந்த நாக்குரி ஆப்டிமைசேஷன் பண்றது, லிங்க்டின், இதெல்லாம் நான் பல வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன். 2018ல இருந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன் இத்தனை நாளா. ஓகே. இப்போ லிங்க்டின்ல போஸ்ட் போறதுனால பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் வந்துருக்கு. நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க, எனக்கு ஐடியா சொல்லுங்க, எனக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்க. ஸோ அந்த ரோட் மேப்ல சொல்லுங்க, வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க ப்ரோ, கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க ஒரு என்கிட்ட. எல்லாமே அவங்க காலேஜ் ஸ்டூடெண்டாவே தான் இருக்காங்க எல்லாருமே வந்து. ஸோ புரியுது புரியுது. எனக்கு தெரிஞ்ச வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கு. நான் படிச்ச வெப்சைட் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா, இந்த IN42 அப்புறம் IMBA அதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். முக்கியமான ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவர் கூட நீங்க மீட் பண்ணுங்க சொல்லி என்கிட்ட கான்டெக்ட் பண்ணி விடுங்க. நான் 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு டிவென்ட் அக்கௌண்ட் தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே. மேபி வரலாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு. என் நம்பரே கொடுத்துருங்க டைரக்டா, நீங்க பேசுங்க, உடனே எப்போனா பேச வர சொல்லிட்டு கொடுத்துருங்க உங்ககிட்ட. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ கிரண், நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உடனே கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். லைஃப்ல நீங்க ஒரு 6 month கேப் எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, அந்த ஆக்டிவிட்டியை ரெகுலரா பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க வேலைக்கு, வெயிட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஓகே. எஸ். ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒருத்தர் இருக்காரு, முரளிதரன். முரளிதரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? சூப்பர் சூப்பர் முரளி, எப்படி போயிட்டு இருக்கு? ஐ திங்க் ப்ரோ, நீங்களுமே அந்த லைவ் ஒர்க் ஷாப்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்களா? இருக்கும் ப்ரோ. நல்ல விஷயம் நல்ல விஷயம். விக்னேஷ் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு, அவரோட சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. சொல்லுங்க முரளி, எப்படி போயிட்டு இருக்கு 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் பிளஸ் உங்களுடைய லேர்னிங் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ. நர்சரி ப்ரொஃபைல் பில்ட் பண்றதுல இருந்து, லிங்க்டின்ல போஸ்ட் போடுறதுல இருந்து, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் போட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்கறாங்க எங்க இருந்து படிக்கிறீங்க, கிரண் ப்ரோ சொன்ன மாதிரி தான், எங்க இருந்து இவ்வளவு இன்சைட் உங்களுக்கு கிடைச்சது, நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் கிராஃபிக் டிசைன் ஆஃபர் கூட வந்துச்சு எனக்கு என்னோட ப்ரொஃபைல பார்த்து. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ அது எனக்கு கிடைச்சது, நிறைய இன்சைட் கிடைச்சது 30 days ஒர்க் ஷாப்ல. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர், வெரி குட். கண்டினியூவா அவ்வளவுதான், சிம்பிள், ஓகேவா? ஓகே. ஸோ எதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது, எதுவும் வந்து ஈஸி தான், ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணாத வரையும் அது கஷ்டமா தான் தெரியும். ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஈஸி தான். ஸோ அதனால நல்லா பண்ணுங்க. எதனா டவுட் இருந்ததுன்னா உடனே கேளுங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ. சூப்பர், வெரி குட்.
ஸோ யாராவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா, யாராவது கேட்காம இருக்கிறேன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. யாராவது இருக்கீங்களா பேசாம? ஓகே, ஐ திங்க் எல்லாருமே வந்து ஐ மீன் இன்ட்ராக்டட் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 2 hours இந்த வீக்கெண்டை கரெக்டான ஒரு விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது மறுபடியும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பிங் பண்ணுங்க. கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணி பேச சொன்னேன்ல உங்களை. சொல்லுங்க bro. எப்படி போயிட்டு இருக்கு கார்த்திகேயன்? இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இந்த செஷன் செஷன் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. அப்பப்போ வந்து மோட்டிவேஷன் குறைஞ்சிருது. ஓகே, அதை மட்டும் எப்படி பிக்கப் பண்றதுன்னு தெரியல. மோட்டிவேஷனா? ம் சரி, இதுக்குன்னே ஒரு செஷன் தனியா எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. என் செஷன் அட்டன் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேஷன் வருது, ஆனா டவுன் ஆயிடுது அது. ம் ஓகே, வழி பண்ணுவோம், இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் கார்த்திகேயன். ஓகேவா? ஓகே ப்ரோ. மத்ததெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஃபைன் ஃபைன். நான் உங்களுக்கு சில இது தரேன், சில பாட்காஸ்ட்லாம் தரேன், அதெல்லாம் பார்க்க முடியுதான்னு பாருங்க ம் ஃப்ரீயா இருக்க டைம்ல. சரியா? ஓகே ப்ரோ. ம் ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் கார்த்திகேயன். ஓகேவா? ஃபைன் கைஸ், ஐ திங்க் 9 ஆயிடுச்சு டைமு. ஸோ எல்லாரும் போயிட்டு சாப்பிடுங்க. ஓகேங்களா? 2 hours கண்டினியூஸ் செஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தோம். எனிவே நாட் அ ப்ராப்ளம். இன்னொரு செஷன் அரேஞ்ச் பண்ணி இன்னொரு சில பேர் கூட கனெக்ட் பண்ணுவோம். மறுபடியும் முடிஞ்சதை நாளைக்கு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைமிங் அண்ட் கற்றுக்கிறதுக்கான ரெடியோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கற்றுக்கிறீங்க, அதுக்கான இம்பேக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட பேசும்போது, ப்ரோ நான் வீடு அங்கே வச்சிருக்கேன், வீட்டுக்கு இருக்க பிரேஸ் வச்சிருக்கேன், ப்ரோ நான் கல்யாணம் வச்சிருக்கேன், ப்ரோ நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டேட்டஸ் போடும்போது நான் பார்க்கணும். தட் இஸ் வாட் மை எய்ம், தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லபடியா க்ரோ ஆகுங்க, நெக்ஸ்ட் லெவல் போங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். வில் கனெக்ட் இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். பாய். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பை. தேங்க்யூ ப்ரோ. பாய் 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 பாய். பை சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெஃப்ரி, தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ. யா, பாய்.